நெஞ்சை கொத்திய அழகு இன்றெந்தன் தோல் சார்ந்தது எந்த உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லி மனசை தைத்தாள் சுட்டு விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் பெண் கடலில் விழுந்து விட்டே நீ கரம் ஒன்று கொடுத்தால் எழுந்து விட்டே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மில்லர் குட்டி அழகு நீ எழுந்து தோல் சாய்ந்தவே அன்பே உன் ஒட்டை பார்வை அதை தானே யாசித்தேன் கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன் 4 ஆண்டு தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன் காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட பித்தித்தேன் மாணிக்கத்தேரே உன்னை மலர் கொண்டு பூசித்தேன் என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதி இது போதுமே இனி என் கால்வா போகுமே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்னெந்தன் கை சேர்ந்ததே கொண்ட ஆசையெல்லாம் 4 ஆண்டு ஆசைதான் உறங்கும் போதும் ஒழிக்கும் அடிவும் கொலுசின் ஓசைதான் நீ வீசும் பார்வையில் நெருப்பாச்சி நெஞ்சம்தான் வழியின் கொடுமை ஒழிய அடித்தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான் இன்றேதான் பின்னே உன் முழு பார்வை நான் கண்டே கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கண்டே மகராணியே மலர்வாணியே இனி என்னாவி உன்னாவியே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு நீ எங்கள் கை சேர்ந்ததே. இந்த பெண்மணியால் வர்ணிக்க மாட்டால் 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். இப்ப வேச்ச அந்த பப்புனுக்காரர் வாயை திறக்க சொல்லுங்க. நாராயணா ஏங்க என்னங்க மனுஷன் இருந்தா ஒரு 1க்கு 2க்கு அவசரம் ரொம்ப முக்கியமியா. அதே மொத்தத்தையும் போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். எங்கிட்டு போவேன் அந்தல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சுல தேவையில்லாத பேச்சு. கதையின் முறைப்படி நான் கேட்டா அவன் போடணும். அதுக்கு இந்த நாடகத்துல பப்புனு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் நாரதர், எனக்குன்னு இந்த கதையில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? நேரா முருகன்ட்ட போய் முருகா வள்ளியத்தை பார்த்திருக்கேன், நீ இப்படியே போகாம வேடனா போய் திருமணம் பண்ணுங்க. தானே என் வேலை. அதானே நியாயம். இது மாதிரி இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்காரனுக்கு என்ன வேலை? என்ன வேலைன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்களே. ஒரு நாடகத்துல பொதுவா ஏதாவது அவ்வளவு இதுல நீங்க குதிக்க போவேனா? பொதுவா அந்த ஒரு நாடகத்துல பப்புனுக்கு என்ன வேலை பண்ணா? பப்புனு வந்து நோட்டீஸ் வச்சு இந்த நடிகரை அறிமுகப்படுத்துவாங்க, நகைச்சுவை பண்ணுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த நாடகத்துல பொதுவா ஒரு பப்புனுக்கு வேலை. ஆனா இந்த பப்புனுக்கு இன்னைக்கு என்ன வேலை? எனக்கு அது கூட கடுப்பு இல்லைங்க. இந்த டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சா பாருங்க. எப்ப அவனுக்கு போட்ட ஜோடி அவன் கட்டி பிடிக்கிறான், உனக்கு தான் இருக்கு. அதே மாதிரி அவன் சரி, அவன் பக்கத்துல அந்த பிள்ளை கட்டி பிடிக்கும், உனக்கு தான் என் மாமன் பக்கத்துல இருக்கிற அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடு. அதே மாதிரி அவன் லவரை நான் கட்டி பிடிச்சா சும்மா இருப்பானா? அவனே உன் லவர் தானப்பா, இதுல தனியா வேற அவனுக்கு உள்ள லவரை நீ கட்டி பிடிக்கணுமா? சரி விடு. இந்த நாடகத்துல ஒரு பப்புனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன உனக்கு தெரியல, நான் சொல்றேன், குறிச்சுக்குங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனுன்னா, நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக, நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக, நாரதர் எங்களுக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. இன்னொரு மிக முக்கியமான வேலை இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டி எழுதி விடணுமா? ஆல்ரவுண்டர் நான் நொறுக்கல. இல்ல கையா அந்த பொசிஷன். ஏன் அப்படி பொசிஷன் வச்சா உனக்கு குண்டி எழுதுற அர்த்தமா? அப்படிதானங்க. அதுக்கு அது அர்த்தம் இல்ல. எடுபடி துணைக்கு வர வேண்டும். இது மாதிரி வசனத்தையும் மாத்தி விட்டாரே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் சற்று பழமையிலே இந்த பெண்மணியால ஒருமை வர்ணிப்போம். அதற்குள்ளாவது அவர் வாயை திறக்கிறாரா கவனிப்போம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொண்டம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொண்டம்
மனைவி வந்தாள் கூட இருக்கும் மதியாதார் தலைவாசல் மிதியாத என்று உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் காலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கு இடத்தில் இருந்து கொண்டால் எல்லோர் சவிக்கமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும் அதில் 2ல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓடு சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும் அது 2ல் 1 சிறியதென்றா எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாடவே உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் காலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொல்றது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவுவான போலே அந்த நிலவை போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. நீ நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவுவான போலே நிலவை போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? பெருமை கொண்டது அது அர்த்தம் சொல்றது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கு இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சதுக்கமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆக இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறானா கவனிப்போம். நாராயணா மரியாதையா படுத்து தூங்கிருங்க. யாரு கேட்டாத இப்ப நீங்க போடலன்னு யாரு இப்ப வருத்தப்பட்டா? எனக்கு தேவை அந்த பப்புனுக்கார வாயை திறக்கணும். இவ்வளவு திமிரு. இப்ப ஒருவேளை நீங்க மண்ணக்கண கூட எனக்கு நியாயம். ஏன்னா நீங்க பொதுவாகவே இயற்கையில நீங்க ஒரு ராஜபாட்டு புராணம் படிச்சிருக்கீங்க இதிகாசம் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க பேசினா கூட நான் மனசாரி போயிரும் சரின்னு விட்டுறலாம். இவனுக்கு என்ன தெரியும் இவன் இவ்வளவு ஆட்ட போறானே ஏன்? அதாவது படிச்ச பப்புன்னாவே ஒரு மண்டக்கணம் இருக்கு. ஆமா அது படிச்ச பப்புனுக்கு இருக்கலாம் சரி. இவனுக்கு எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன். விவரத்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனை எதுக்கு நீங்க சொல்றீங்க? என்ன அப்படி சாதாரணமா சொல்லி அவனுக்கு புராணம்னா என்னன்னே தெரியாது இதிகாசம்னா என்ன ஒண்ணும் தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது. இவனெல்லாம் போய் நீங்க புராணம் படிச்சவனா நியாயமா இருக்கா? அவன் வேண்ட பேச்ச முத குறைங்க. அவர் இவர் அவர் இவர்னு போறவன ராஜபாட்டா வேற. புராணங்கள் எத்தனை என்ன கேக்குறீங்களா? 18 புராணங்கள் உண்டு. ஏடா சிரிக்கிற? அதாவது 18 இருக்கிறது 18 அதனால 18ங்கறேன். உங்களுக்கு இதுக்கு எதுக்கு இந்த நம்பட்ட சிரிப்பு? உங்களுக்கு தெரியலைனா பேசாம போயிட்டே இருக்கணும். தெரிஞ்சதனால தானே 18னே. உங்களுக்கு தெரிஞ்சதே 18. வேற என் மயனுக்கு 23 தெரியும். அட ஆமா. டேய் எந்த ஒரு இதிகாசத்துலயும் 23ன்னு ஒரு கணக்கே இல்லையா? இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. சரி 18னா அஷ்டதச புராணம். அஷ்டம்னா 8 தசமனா 10 10 8 18 23 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. 5 எப்படி கூடுச்சு? என் மயன் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல உட்கார்ந்து அவனே எழுதுறான். ஏன் அவனுக்கு எழுதுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அங்கதே சிந்தனை தோண்டுதான். சிந்தனை தோண்டுனால அதுக்கு உட்கார்ந்து வேற எதையும் தோண்டி எடுத்தானா? இதிகாசங்கள் எத்தனை? மொத்தம் 3 இதிகாசங்கள் உண்டு. எதுக்குமே நீ என்னை பாராட்ட மாட்டியாயா? இல்லங்க இதிகாசங்கள் 3. என் மயனுக்கு 5 தெரியும். டேய் 5 இருந்தா அதுக்கு பேர் காப்பியமே 50 காப்பி. ஆமா 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 பச்சை மண்ணு போய் சொல்லுமாயா? ஏரியா ஏரியா என்னையா? நல்லா இருந்த மனுஷனே இப்படி ஆக்கிட்டீங்களே. அப்ப என்னை விட அதிகம் படிச்ச திமிர்ல ஆணவத்துல தான் அவன் ஜோபனம் இருக்கானா? அவனோட ஹெட் வெயிட் பாத்துக்கிறேன். அவன் அப்படி எவ்வளவு மண்டகனம் முடிச்சவன் நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். யாராக இருக்கலாம் என்னை சிந்தித்து பார்த்தால் யார் இவள்?
சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் உலகிற்கு என்பல்தான் அந்தரம் இருந்து தேவ துதுவி முழக்கி வந்த அந்தரம் மிகுந்து தேவ துதிப்பி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த நகு எங்கள் கந்த சாமிக்கு தகு சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் வருகின்றான் காவலாளி. வரட்டும், வரக்கூடிய அவன் காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்லை வெறும் காவாலியா? நானும் நோக்கிறேன். நான் இருக்கும் தொட்டிக்கு என் மயனை அசைக்க முடியாது. இல்ல நேரத்துல இப்படி பேசுற, இருக்க நேரத்துல இப்படி பேசுற, எந்த நேரத்திலையும் சமாளிப்போம். ஆடா நான் பயமா இவன் மோடி நான் பாட வந்தேனே பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சேராதே என் சோகம் சொன்னேனே பாரு விழுந்த வேறு தன்னால மரமாச்சு சேரு இருந்த நிலோ பொன்னான மயலாச்சு யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி சீராகத்தான் புரியுது இது அண்ணாச்சி பாடாத தென்மாங்கு நான் பாட வந்தேனே முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல எங்க பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல செட்டப்பா. நம்ம பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே தோளில் போட்டவன் ஏன் தாயி நீ சோகம் தீர்த்திட தாயி நீ வந்தவன் எல்லாம் வந்தவன் இல்லை போனவன் எல்லாம் போனவன் இல்லை இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா பாடாத தென்மாங்கு நாம் பாட வந்தேனே தோடு சேராத என் சோகம் சொன்னேனே பொன்னாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரங்கிட்டு பொன்னாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரங்கிட்டு கையெழுத்து தந்தேனே ஆள் பார்த்து நின்னேனே கண்ணீர் ஏனம்மா பூமானே கையெழுத்து தந்தேனே ஆள் பார்த்து நின்னேனே கண்ணீர் ஏனையா பூமானே சாமி கொடுக்கல குழந்த வரும் என் தாய் உனக்கது சாமி தரும் ஏ வந்தவனெல்லாம் வந்தவனில்ல செஞ்சவனெல்லாம் செஞ்சவனில்ல இன்னைக்கு நீ செய்கைய போதும் ஐயா பாடாத தென்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே பாரு விழுந்து வேத தன்னால மரமாச்சும் சேரு இருந்த நேரம் பொன்னான வயலாச்சு யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி சீராகத்தான் புரியுது இது அண்ணாச்சி பாடாத தென்மாங்கு நன்றி நன்றி யார ஒரு முனிவராகப்பட்டவர் ஏப்பா ஏப்பா இப்போ என்ன பெட்டிக்கார் வாசிக்கிறாரு, என்ன வாசிச்சிருப்பா? இல்லடா ஸ்டோரி சாங். ஆமா கதைப்பாடல். அவர் சங்கரவாசாமி எழுதின மாதிரியே பாடினார். சரி இப்ப வாசிச்சு காமிச்சாரு. ஆமா ஆனா நம்ம ரெண்டு பேரும் அப்படி கிடையாது. எப்படி? திஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாய்ஸ். அதாவது நாரதர் ஒரு 4 பாட்டு பாடி மக்களை மனசை மயக்கிட்டு அவரோடு போயிட்டாரு. சரி நான் சித்தப்பா சொல்ற மாதிரி நீ பாடுனீங்கன்னா நாரதர் வெளியே வரவே பயப்படுறா.
நான் போட்டு தரேன் பிளான். என் பேரை நீ காப்பாத்தணும். உன்னை என்ன நிலைமைக்கு ஆக்குறேன்னு மட்டும் பாடுறா நீ. நடுத்தர நிக்காம போட மாட்டான். சே, அப்பா போய் அப்படி ஆளா? நீ அப்படி ஆளே தான்டா. டேய் சித்தப்பா. சரிங்க சித்தப்பா. சித்தப்பா சொல்லுங்க. திஸ் இஸ் ஸ்டோரி சாங். வாசிங்க. டைமிங் அது கானகத்தில் பாட்டு பாடு. அதே கதை பாட்டு தானே. 4:30 5:30 2:30 2:30 அப்படி சொல்லுங்க. கானகத்தில் பாட்டு அப்படித்தானே அது? ஆமா. நம்ம ஸ்டைல்ல பாடு. வாத்தியாரே நீங்க வாசிங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சங்கதி சங்கதி ஆறா சங்குமனே. கானகத்தில் பாட்டு பாடும் ரெண்டாவது இடம் ஒண்ணு இருக்குடா. வாத்தியாரே வாசிங்க. கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் மூணாவது இடம் ஒண்ணு இருக்கு. கானகத்தில் பாட்டு கானகத்தில் பாட்டு பாடும் ஆனா 2 பேரும் ஏண்டா மெண்டல் இல்லடா 2 பேரும். வரட்டு நக்கி தாங்க தாக்கிட்ட தாங்க தாக்கிட்ட தாங்க தாக்கிட்ட தள்ளிடுதோ. தாங்க தாக்கிட்ட தாங்க தாக்கிட்ட தாங்க தாக்கிட்ட தள்ளிடுதோ. தள்ளிடுதோ 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 தள்ளிடுதோ. வாசிக்க மாட்டேங்கறாங்க. என் ஜிங்கத்துக்கிட்ட இது வரைக்கும் உலகத்துல எந்த நாரதரும் பேசி ஜெயிச்சது கிடையாதுடா. நீ முதல்ல இடத்த காலி பண்ற முதல்ல. ஹலோ ஹலோ வாங்கி தரேன்னு சொல்லி. வணக்கம். வணக்கம். ஏன்னா எதையுமே நம்ம தொடங்குகின்ற பொழுது தமிழருடைய மாண்பை காப்பிக்க வேண்டும். பண்டாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. என்னையா பண்ற செய்வன நீ கேரளா போயிரு. பண்டாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. சிறப்பு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் செய்ய பைத்தியம் முடிச்சவனே. அபச்சாரம் செய்தாலும் உபச்சாரம் செய்ய வேண்டும். ஓஹோ மாத்திட்டாங்கல. உன்னை ஒரு விதத்தில் மனசார நான் பாராட்டணும். ஏன் தெரியுமா? அந்த காட்சி அமைப்புக்கான நேர்த்தி. சில பேர் ஏதாச்சும் ஒன்று போட்டு வந்து அப்படின்ற ஒன்றும் இல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான அந்த வேடத்தை மேலே அதை மனசார வாழ்த்துறேன். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட அதை வாழ்த்தணும்னு என் மனசார தோன்றியது வாழ்த்துகிறேன். சிறப்பு, நன்றி. ஆனாலும் கூட நீ செஞ்ச தப்பு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நான் என்ன மாமியா வகையை எப்படி சொல்லிட்டு மன்னிக்க முடியாது குற்றத்துக்கு இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல. சரி டேய், அந்த இல்லடா, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலன்னு சத்தியம் பண்ணு. நான் தப்பு பண்ணல. உணர்த்துறேன். நீ என்ன தப்பு செஞ்சாயின்னு உனக்கு நான் உணர்த்துறேன். என்ன உணர்த்துறிய? ஒரு கதையுடைய போக்கை எவன் ஒருவன் அந்த கதையுடைய சாராம்சத்தை விட்டு நழுவி அந்த கதையவே மாத்த காரணமா இருக்கானோ அவனை விட இந்த கதையின் மிகப்பெரிய துரோகி யாருமே இல்லையா. இப்ப நீ அப்படியான துரோகியா நீ மாறிட்ட. என்ன கதையின் சாராம்சத்தின்படி நான் கேட்டா நீ என்ன செய்யணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லணும். ஆதாரம் சொல்லணும். சொன்னியா? எதுக்கு சொல்ல? எவ்வளவு நீங்க கேக்குற கேள்விக்கு பப்புனுக்கார ஆலோலஞ்சோ போடணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. அதுதான் கதை. நீங்க சொல்ல அதுதான் கதையின் சாராம்சம். வள்ளி போட்டாங்கல்ல, அதுக்கு அப்புறம் என்ன? நான் போடும் எந்த புத்தகத்துல வள்ளி போட்ட நீ போட மாட்டியா? போட முடியாது. உங்க சவுடாலா ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் திணைக்காவல் வருது குல பண்பு. பாரா, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? பெண்கள் தானே போடணும், பெண்கள் தான் காவலுக்கு செய்யணும். நான் ஏன் போடணும்னு கேக்குறேன். ஆமா, உன் கேள்வி நியாயமான கேள்வி. பா, எப்படி ஆண்களுடைய வேலை உழுது பயிரிடுவது, ஆமா, பெண்கள் தான் காவல் பார்க்கிறது. பெண்கள் தானே போடணும், நான் ஏன் போடணும்? அதே உண்மை. ஆண்களுக்கு என்ன வேலை? உழுது பயிரிடுவதும். உழுது பயிரிடணும். உழுது பயிரிடுவது. ஆமா. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இட்டாச்சு. இங்க என்ன கலை புடுங்கிற வேலையான உனக்கு? அடிச்சு பேத்து விட பேத்து. ஏண்டா கதை நடத்துக்கு சோ போடுறான்னா அதை செய்ய வக்கில்ல. இதுல பெண்கள் தான் போடுறான். என்ற சட்டம் பேசுறியா நீ? எனக்கு புடுங்கிற இந்த நாடகத்துல சாதாரண பப்புனுக்காரே. நீ ஒண்ணு ராஜபாட்டோ இல்ல வள்ளியோ நீ கிடையாது. ஒழுக்கமா செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிரு. நான் எதுக்கு உங்க காலில் விழுந்துக்க? என்னமா வெறும் பப்புனுன்றீங்க? பப்புனு மட்டும் இல்லன்னா உங்களால ஒரு இத கூட புடுங்க முடியாது. ஏன் பப்புனுக்கு? அப்ப இந்த கதையில உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? வரணும், 10 மணிக்கு நோட்டீஸ் எடுக்கணும், நாரதர் பாத்துக்கணும், பொம்பளை போடணும், ஆடணும், பாடணும்.
இதெல்லாம் கதையில வருதா? என்னது? நோட்டீஸ் வாசிக்கிறது, பொம்பளை வேஷம் போடுறது எல்லா நாடத்தையும் பண்ணலாம். ஆ. நீ ஹரிச்சந்திரால பண்ணலாம், சத்யன் சாவித்திரியில பண்ணலாம், அதெல்லாம் தனி. இந்த வள்ளி திருமண கதையில உனக்கு என்னடா வேலை? என்ன வேலை? ஷோ பண்ணணும். போட்டியா? போட முடியாதியா? என்ன என்ன எவ்வளவு திமிரு இருந்தாலும் போட முடியாதும்ப. பப்புனுக்கு அவர்தான் மட்டமா தெரியுதா? வாரது எல்லா நாரதருக்கு இது ஒரு பழக்கமாயி போச்சு. வர்றது 4 பாட்டை படிக்கிறது, ஊர் வரல 10 பேர் கை தட்டா போதும். அப்புறம் நாராயணா உன்னை போட்டுக்கிட்டு ஓராயணா. டேய், நீ செஞ்சு காட்டுறது மொத்தமா குத்திட்டு போயிரு போறடா. பப்புனுக்காரனே இழுத்தா பேராயா? ஆலோலம் சோ போட முடியாதியா? சரி, இவ்வளவு தூரம் நீ ஆணவமா பேசுறேனா உன் திமிர நான் பாராட்டேன். அப்படி நீ போட முடியாதுன்னு சொல்றேனா ஏதாச்சும் ஒரு விவரம் தெரிஞ்சிருக்கணும். படிச்ச படிப்பு மேல நான் வச்ச நம்பிக்கை. அப்படி என்னத்த நீ படிச்ச? நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். என்ன படிச்ச? உமக்கிட்ட தோத்து போறா. நம்ம இதிகாசம், இலக்கியம், காப்பியம், வரலாறு, 10 பாட்டு இதுல ஏதாச்சும் ஒண்ணு படிச்சா நீ சொல்லு. இதிகாசம், புராணம், சமஸ்கிருதம், பொது அறிவு, திருக்குறள், 8 தொகை, 10 பாட்டு, 11 மேல் கணக்கு, கீழ் கணக்கு, நற்றினை, குறுந்தகை, நெடுநல் வடை எல்லாமே நாங்களும் படிச்சிருக்கோம். ஏய், இன்னும் இவ்வளவு ஆச்சரியப்படுத்துற? இவ்வளவு நீ படிச்சிட்டீங்கன்னா எதுக்கு நீ பப்புனி வேஷம் போடுற? உங்களை ஒரு ராஜபாட்டு போட்டு வா, கரைக்கத ஒரு வள்ளி வேஷம் போட்டு வா. சரி, விவரம் பேசுவோம். அப்பதானே மக்களுக்கு பொருத்தமா இருக்கும். நல்ல பாம்பு பணம் எடுத்து பக்கத்துல இருக்க நாக்கலாம்பூச்சி பணம் எடுக்க ஆசைப்பட்டா அது பொருத்தமா இருக்காது இல்லையா? அடே அப்ப அந்த நல்லாவங்க படம் எடுத்தா மட்டும் எந்த தியேட்டர்ல போய் நாங்க பேசணும்னா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, போட்டுக்க வேஷம். ஒரு பப்புனுக்காரன் சரிகிசாம பேசினா அது என் மனதை உறுத்துகிறதப்பா. ஏன் பப்புனுக்காரன் படிச்சதா நான் தப்பா? படி வேணாம் சொல்லல. அப்புறம் என்ன பேசுறியா? ஆனா விவரத்தை சரியா பேசுவியா? உனக்கு என்கிட்ட பேச பயம் வந்துருச்சு. நீ மதிப்பிட்டு உள்ள ஓட பயப்படுற. பேசு, நல்ல ஆம்பளை பேசு. நீ அதிகமா பேசிட்ட. அடே அப்பா, போ அப்படி பேசி பாருங்க, திறமை தாங்க பரிசு. பேசுவோம். மேடையில படிப்பு சம்பந்தம் கிடையாது. உன்னுடைய விருப்பத்தின்படியே இன்னைக்கு விவரம் பேசுறேன். பேசுங்க. ஆனா என்ன தெரியும்? நீ செய்ய வேண்டிய ஒண்ணு செய்யல. என்ன? அது மிகப்பெரிய இந்த கதையிலே மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது. நான் சரியாத்த செஞ்சுக்கிட்டு செய்யல. இல்ல. ஏய், செய்யலன்னு எனக்கு தெரியாதா? என்ன செய்யல? வந்தையில வந்தேன், பாடினையில பாடுனே, பேசுனையில பேசுனே, கதை பாட்டு பாடினையில பாடுனே. என்ன செஞ்சிருக்கணும்? என்னைய பார்த்தையில என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? அத வாங்கணும் கூப்பிட்டல. தெரியல. போட்டேன், போடாங்க. நல்லா யோசி, அறிவை சிந்தனைக்கு உட்படுத்து. வந்த பாடுனியா? பாடுனே, பேசுனியா? பேசுனே. என்னை பார்த்தியா? என்னை பார்த்த உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அத வாங்கணும் கூப்பிட்டலையா? என்ன என்ன செய்யணும் தெரியாதா? போடா அப்படி. என்ன நீ பெரிய சர்வேர் மைனா மேடை அளக்குற? என்ன டேய், எப்படியாச்சும் ஒரு சிந்தனைக்கு அது உள்ள வரும் தான்டா. சர்வேர் மேனாவா? ஏன் சர்வேர் இடம் தான் அளக்கணுமா? என் கோபத்தில் நான் நடமாடி கொண்டிருக்கிறேன். நல்லா யோசி. சரி, அத செஞ்சேன். செய்யல. செஞ்சேன். சரி, என்ன செய்யல நான் சொல்லவா? என்ன செய்யல? வந்தையில பாடுனையில என்னை பார்த்தையில என்னை பார்த்த உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சொல்லி தொலையா. என்னையோ வண்ணன? என்னை பார்த்த உடனே நீ மண்டியிட்டு என்னை விருந்தோமல் பண்ணியிருந்தேன்னா என் மனது மகிழ்ந்து இருக்கும், உடல் குளிர்ந்திருக்கும். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? மண்டிட்டு விழுந்து போன. உனக்கு அப்படியே புழுக்குன்னு இருக்கும். ஏய், என்ன சொல்ற? சாமியார் மாதிரி பேசியா? ஒரு பப்புனுக்காரன் பத்தில விழுந்து போவான். டேய், மடப்பல சோரத்தை வேற வேற இருந்தீங்கடா. டேய், அப்படியா நான் சொன்னேன்? அடே இங்க வா. நான் என்ன சொன்னேன் உண்டப்ப? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு அப்படின்னா பாதம் பணிந்து விருந்தோம்பல். விருந்து ஓம்பல்னா? ஆமா, விருந்து ஓம்பல் மொத்தமா சேரு. விருந்து ஓம்பல்லாம் இல்ல. விருந்து ஓம்பல்னா மா வாழை பலா முக்கனியோடு என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். ஓ, உங்களை இதெல்லாம் வச்சு வரவேற்றிருக்கணும். என் முக்கணியோடு என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். நீங்க யாருன்னே தெரியல, உங்களை எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? இதுதான் தப்பு. என்ன யாருன்னு தெரியாதுன்னா இத மத்தால் சொல்லலாமியா? நீ சொல்லலாமா? ஏன் அப்படி? தமிழுடைய மாண்பு என்ன? என்ன மாண்பு? வீடு தேடி வந்தவன் விரோதியாக இருந்தாலும் கூட வாருங்கள்னு உட்கார வச்சு வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள் என்று சொல்வதுதாயா தமிழ் பண்பாடு. அப்படி விரோதியா இருந்தா கூட அவங்கள வரவேற்கணும். அது எப்படிங்க? ஒரு ஒம்பளை நீ நாசமா போட்டு மண்ணை வாரி தூத்துறா, அவளை வீட்டுல உட்கார வச்சு சோறு மீறி ஓடுவியா? ஏய், மாட்டேல. இவ்வளவு பெரிய தமிழுடைய இலக்கணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மண்ணை வாரி தூத்துறாளா? அப்புறம் அவளை எப்படி? அவ விரோதி தானே. அப்ப அவளை மட்டும் வீட்டுல கூப்பிட வைக்கிற முடியுமா? யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆனா இது சங்க காலத்தில் தெரிவிக்கப்பட்ட பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம். ஐயா, முடியாது. உமக்கு என்ன தெரியும்? அப்ப என்ன சொல்ற? வரவேற்பு கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, வாங்கன்னு சொல்ல மாட்டேன், முடியாது, விருந்தோம்பல் செய்ய மாட்டேன். அப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு முடிவுதே நானும் களத்தில் இறங்குறேன். எப்ப என்னைய நிக்க வச்சு இந்த ஆளுண்டுகாரரு உன்னைய புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன மேதை என்று
நான் கூட யோசிச்சேன் ஒரு பப்புனுக்காரன்ட்ட போய் என்னத்த பேசுறது. ஆனா எப்ப நீ இவ்வளவு திமிரு கொண்டாடுறியோ உன்னை பப்பு நான் நினைக்கல. பா இன்னைக்கு நீ தங்கராஜா இல்ல ஜெயமாதனா பாப்போம் பாத்துறமா பாப்போம். வா விருப்பத்துக்கு விடுறேன். பேப்பா. என்ன பேசுவோம் என்ன பேசுவ? என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இந்த கத்தி பேசி காரியாகாரப்பட்டு வாங்க கூடாது. சரி ஓ நான் அதான் சொன்னேன் ஓ வழிக்கு வர்றேன். என்ன பேசுவோம் சொல்லு. உங்களுக்கு இதிகாசம் புறம் எல்லாம் தெரியுமா? சொல்லுங்க. கேளு ஏதோ கேள்வி கேட்கறதா கேளு. இதிகாசம் தெரியுமா? 3 இதிகாசம் உண்டு. புராணம் 18 புராணம் உண்டு. 18 புராணம் என்னென்ன புராணம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? எனக்கெல்லாம் அது ஒரு சின்ன கேள்விடா. 1000 விஷயம் பேசும். சின்ன கேள்வின்னு கடந்து போக முடியாது. சிறு தவறு தான் நாளைக்கு பெரிய சரி பிரச்சனை என்ன கேக்குறாயில அது தெரியுமா? இது உனக்கு தெரியுமா? என்னது புராணம்? புராணம் தெரியாம ஒரு பொம்பளை நிப்பான் தெரியுமா? தெரியும். குதிப்போம் பேப்பா பாப்பா மக்கள் முடிவு பண்ணிடும். பாப்பா யார் விவரமான யார் விவரம் இல்லாத மக்கள் முடிவு பண்ணிடும். 18 புராணம் பேர் நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன் பேரு. பேச வர மாட்டேல? வர மாட்டேன். ஒருவேளை அப்படி சரியா சொல்லு. இந்த கட்டையை கழட்டி உன் கையில கொடுக்குறேன்டா. என்னது? இந்த கட்டையை கழட்டி உன் கையில கொடுக்குறேன். இந்த கட்டை என்கிட்ட கொடுப்பேன். இது போல 16 கட்டை வீட்ல வச்சிருப்பாங்க தெரியாது? அது எனக்கு தெரியாதா? 18 நான் வச்சிருக்கேன். கேக்குறேன். என்னடா? நீங்க விடியா ஒரு நிமிஷம் விடியா. என்ன? எல்லா பேரும் சிப்லா கட்ட கொடுற. நீங்க என்ன நெல்லு குத்துற உலக்கையெல்லாம் கொண்டு வந்துருக்க? வேலைய பாறா. உனக்கு தேவை புராணம் பேசணும் அவ்வளவுதானே? பேசுவான். வாயா. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், ராமபுராணம், பத்மபுராணம், கூர்மபுராணம், பிரம்மபுராணம், பரமணிகை, பரிமந்தனம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கண்டபுராணம். சரியான ஆளு. இப்ப நான் சொன்ன புராணத்தை பேர் மட்டும் நீ சொல்லு. படிச்சு ஒத்துக்கிறேன். அதான் சொல்லி முடிச்சல. இங்க வாயா. நான் சொல்லி முடிச்சேன் அப்பதையா. சொல்லி முடிச்சிட்டல. இப்ப நான் சொன்னல புராணம் பேரு. ஆமா அத சொல்லுன்னே. அத கூடயே சொன்னேலையா? சொன்னனா சொல்லியா? ஆத்தா சொன்னேலதா? சொல்லிட்டேன். தலையாட்டி பொம்மை மாதிரி மண்டை ஆடுது. உண்மை நியாயம் சொன்னதுன்னா நியாயம் தர்மத்தில் மக்கள் நிற்கிறார்கள். இவன் சொன்னானா? அநியாயத்துக்கு தொலை போக மாட்டாங்கயா. யார் அநியாயம்? நீதானே. ஏய் நெஞ்சடக்கு நான் சொன்னடா. யார் நீ நெஞ்சடக்கு சொன்ன? குஞ்சடக்க சொன்ன. நான் கவனிக்கல. அதுதான் உங்க புத்தி. சொல்லது நீ மலைப்பட என்கிட்ட சொல்லணும். மேல பார்த்தா சொல்லிக்கிருந்தா. எனக்கு இதுதான் அதிகமா காதல் அடிக்கிறனால உங்கள் வார்த்தை கவனிக்கவில்லை. அதுக்கு தவறுக்கு நான் வருந்துகிறேன். பிரம்ம புராணத்துல ஆரம்பிச்சு கந்த புராணம் சரியா சொல்லிக்கிட்டே பேசுறான். இல்ல அத கவனிக்காத என்னுடைய தவறாக இருந்தா உங்க தப்பு. சரி நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி நம்மள பழி சொல்ல கூடாது. இப்ப பேசுவோமா? பேசுவோம். வாங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், கப்பு சரக்கு. டேய் கப்பு சரக்கு. டேய் இங்க வா. கப்பு சரக்கு இங்க புராணத்து பேரு. ஏய் இதெல்லாம் இருக்கு நீ படிக்கலாம். ஏய் புராணத்துல கப்பு சரக்கு இருக்கடா? நீ படிச்ச புராணம் அப்படி நானும்னா? சரியா சொல்லு. வா. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமனபுராணம், மத்திய புராணம். தள்ள வலிக்கும். அப்படி சொல்ற நொக்கால ஓலி. புராணம் 5 புராணம் பேர் சொல்ல வக்கில்ல. இந்த லட்சணத்துல புராணத்தை பேசி கிழிச்சு விடுவாங்க கழிச்சு. யாரா சொன்னா? ஏய் வள்ளிய விடு. நான் வள்ளிய பேசிக்கிறேன். இங்க வாயா பெரிய சேட்டு மயே. உனக்கு முன்ன உள்ள வர. ஏய் நீ உனக்கு பேசுறதுக்கான தகுதி இல்லைல. சரியா தான் பேசுறேன். புராணம் வேணா விடு. இதிகாசம் பேசுமா? பேசுவோம். இதிகாசத்திலே முதல் இதிகாசம் என்ன? இது சிரிக்கிற. தெரியாம நீ 4 வருஷம் போட்டு வந்து. பதில சொல்லுப்பு. தெரியாதா? தெரியாதா? எனக்கு தெரியுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டு ஏயா கேக்குற? ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னடா தப்பு? தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறலாம் ஒரு ஆமா என்ன ஒரு செயல்? அப்ப தெரிஞ்சுக்கிட்டா நீ சொல்ல மாட்டே. சொல்ல மாட்டேன். சரிப்பா அது என்னைக்கே படிச்சது மறந்துருச்சு. எது முத இதிகாசம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மறந்துட்டேன். எனக்கு தெரியல. உனக்கு தெரியும்ல? நீ சொல்லு. தெரியாத ஆளு சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லையா? ஏடா இப்படி சொன்ன அப்படி சொல்ற அப்படி சொல்ல இப்படி சொல்ற எப்ப நான் சொல்லுவ? அப்படிதான் சொல்லுவேன். முதல் இதிகாசம் என்ன? அதுதான் ராமாயணம். படிச்சிருக்கியா? ராமாயணம்லாம் படிக்க மாட்டேன். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை? ஒண்ணுதான். உன் வாயை கிழிச்சா கூட என் மனசு ஆறுமாடா. மூஞ்சி முகர கடையா கிழிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏண்டா ஒண்ணு வச்சுதான் நீ ஆட்டிக்க தெரியாடா? இந்த ஒண்ணுக்கு தான் வெட்டிக்கிட்டு நடக்காங்க நீ வேற. டேய் உன்னோட ஒண்ணு தானே இருக்கு. ஆமா. அதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம். என்ன? ஏன்னா உன்கிட்ட வெறும் ஒண்ணு தான்டா இருக்கு. ஆனா என்னிடத்துல 7 காண்டம் இருக்கிறது. யாரா வரியாளு? யார் வரியாளு? 7 காண்டம் வச்சிருக்கேன். ஆமா யார் வரியாளு? இப்ப என்னுடைய தகுதி என்ன? என் தராதரம் என்ன தெரியுதா? 7 வச்சிருக்கேன். 7 யூஸ் பண்ணுவீங்களா?
ஏழு ஏழு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிட்டா? மதுரை முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு? திருச்சி முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு? தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன். எதுக்குயா? 7 காண்டத்தை வாங்குறதுக்கு. மெடிக்கல்ல பாக்கெட் 30 ரூபா தாயா. உன்னை எவனை ஏமாத்திருக்கான்? 30 ரூபா. ஒரு காண்டா 680 ரூபா. ஏ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஓசியாவே கிடைக்கும். உன்னை எவனோ பொய் சொல்லி ஏமாத்திருந்திருக்கேன். இலவசமாகவா? இலவசம் பெட்டியில போட்டிருப்பாங்க. ராமாயண புத்தகத்தை இலவசமா போடுறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. புத்தகம்ன்ற புத்தகம் காண்டம்ல சொன்னியா? ஆமா, காண்டம்னா புத்தகம் தானே. காண்டம்னா புத்தகமா? டேய், ராமாயணத்துடைய பகுதியை தாண்டா காண்டம் சொல்லுவாங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஐயோ, நான் சொன்னதெல்லாம் குத்துற காண்டம். முகர நான் கூட 30 ரூபாயினோட நம்ம இவ்வளவு தூரம் அலைஞ்சு வாங்கணுமே. அதே உடம்புக்கு இறங்கிருச்சா? ராமாயணத்தை யார் எழுதுனா? சமஸ்கிருதத்துல தமிழ். ஐயாப்பா, பெரிய புலவர் அவரு. சமஸ்கிருதத்தில் தமிழ்ல. சரி, சமஸ்கிருதத்தை சொல்லு. வால்மீகி ஒட்ட குத்துற எழுதினாங்க. சமஸ்கிருதத்திலயா? சரி, எதுல எழுதினாங்க? சரி, வால்மீகி சமஸ்கிருதம் எழுதினாரு. சரி, ஒட்டக்குதிரை எழுதினாரு. கம்பர் எழுதினாரியா? என்னையா? 2 பேர் சேர்ந்து எழுத. அப்படி சொல்லு. தமிழிலே தமிழாக்கம் செய்தார்கள். கம்பனும் ஒட்டக்குத்தனும். ஆமா, தெரியுமா? அதான் படிச்சவன் பாட்டை கொடுத்தேன், எழுதுறவன் ஏட்ட கொடுத்தேன். சிறப்பு. இதிலே கம்பரால் இன்னைக்கு கம்பராமாயண நூல் இருந்தாலும் கூட அந்த கடைசி காண்டத்தை யார் சேர்த்ததுன்னா ஒட்டக்குத்தர். ஒட்டக்குத்தர். அதனால ஒட்டக்குத்தருக்குன்னு தனி சிறப்பு. ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தர் பேர் வந்து தெரியுமா? அப்பா, இது ஒரு பெரிய கேள்வியை கேட்டுவிட்டாரு. சொல்லணும். வெட்டப்பட தலையை ஒட்டம்னா பந்தயம். பந்தயம் வைத்து பாடல் பாடி தலையை ஒட்ட வச்சதுனால வெட்டப்பட்ட தலையை கவி பாடி ஒட்ட வைத்த பெருமையின் காரணமாக அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஒட்டக்குத்தர். வெட்டப்பட்ட ஒரு கேள்வியாட. இருங்க. வெட்டப்பட்ட தலைய கவிபாடியே ஒட்ட வச்சாரு ஒட்டக்குத்தர். ஆமா, அவர் கவிபாடி ஒட்ட வச்சார்ல, அந்த கவி என்ன கவி? நீ இதுக்கு நீ அங்கே சுத்தி வந்தியா? கவிபாடி ஒட்ட வச்சாரு. கதையை சுமூகமாக நடத்த வேண்டும். என்னுடைய பற்றிய விவரங்களை தாங்கள் முறையாக கேட்டீர்கள் என்றால் கதையை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கதையை நடத்துறதுக்கு என்னது? நான் என் பேரு எங்க அப்பா பேருலாம் கேட்பீங்களே, அதெல்லாம் கேட்க மாட்டேன். கவியா சொல்லியா? நாராயணா ஓராயணன் பேச தெரியுதா? என்னடா நாராயணா சொல்லதான் நான் வந்திருக்கேன். நாராயணா அப்புறம் ஓராயணா என்ன பேச்சு? அப்புறம் என்ன? வாங்க நமக்குள்ள நமக்குள்ள சண்டை சண்டை. நீ யாரு போயா? கவியா பேசுமையா? சரி, கொஞ்சம் சுமூகமா போனா என்ன செய்யறான்னு பார்த்தேன். மனதுக்குள்ள அவ்வளவு வன்மம் இருக்கா என் மேல உனக்கு? ஆமா. நீ கேட்டிய கேள்வி இங்க பாரு. இதெல்லாம் ஒரு கேள்வி நினைக்கிறியா? சின்ன கேள்வி சொல்றேன், கேட்டுக்க. என்ன கவிபாடி ஒட்ட வைத்தார் தானே கேள்வி? சொல்றேன், கேட்டுக்கையா. திக்கா முக்கா விக்காவு போய் அக்காட போய் துக்காட சொல்லப்பாட தீ வெப்பாட போய் தர. என்ன கவிபாட சொன்னா நொக்கா நோத்தாண்டு இருக்கு? என்ன கவிபாட சொன்னா நொக்கா நோத்தாண்டு இருக்கு? என்னையா? என்ன கேட்டப்ப? என்ன கவியை பாட சொன்ன? அதான் பாடிட்டு இருக்கேன். திக்கா முக்கா விக்காவு போய் அக்காட போய் துக்காட. சண்டைன்னா சண்டமா இருக்கணும். நொக்கா நோத்தான்லாம் பேசக்கூடாது. ஏ கவிராது, நீ பேசுற கவியை தப்பு. ஒட்டக்குத்தர் கவி பிடிக்கல. மிகச் சிறப்பு. ஒரு எழுத்தை வச்சு கவி பாட முடியுமா? ஒரு எழுத்துல பாட முடியுமா? முடியாது. ஆனா பாடி காட்டினார். யாரு? மிகச் சிறந்த ஒரு கவி காலமேகம், ஒரு மிகப்பெரிய ஒரு புலவர். அத பாடுறேன். அப்ப ஒத்துக்கிறியா என்னுடைய அறிவாற்றலை? பாடும். மிகச் சிறப்பாக பாடினான். தத்தித்தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி தூதுதி தாது. இப்பாட்டியா தாதி பூதிட்டு என்னையா கவி பாடுற சாக்கல பப்புடுக்கற ஏட்டுக்கு பிடிக்க வையிற. இத்தனை சிறப்பான கவிகளை பாடிக்கொண்டிருக்கிறேன். அதுவே உனக்கு புரியலன்னா இதுல நீங்க திருக்குறள் பேசுங்க, நாலடியார் பேசுங்க, ஆழ்த்துச்சுடி பேசுங்க. பேசி கிழிச்ச வள்ளிய கூப்பிடுற. என்னடா கைய என்ன உனக்கு என்ன கைய பிடிச்சு இழுக்கிற? என்னையா பிரசவாட நர்சு பொம்பளை மாதிரி பொசுக்கு பொசுக்கு உனக்கு கோவம் வருது? என்னுடைய அறிவாற்றலுக்கு நீ தகுதியானவில்லை என்று தோன்றுகிறது. அப்படியா? சரி, நான் உங்க அறிவாற்றலுக்கு தகுதியில கூட இருந்துட்டு போறேன். உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேணாம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் அடுத்த ஆளை சந்திக்க விடுறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படியே சரியா சொல்லு. அப்படி இந்த ஒரு விஷயம் எதை வச்சு என்னை மடக்குறான்னு பாப்போம். இருங்க. நான் அதை கேட்கிறேன் இதை கேட்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ராமாயணத்தை மொழிபெயர்த்து யாரு கேட்டா கம்பர் ஒட்டக்குத்தர் சொன்னீங்க. சரி. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமா. மீனாட்சி அம்மன் கோவில்ல பொற்றாமரை குளத்துல ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணாங்க. என்னது பண்ணாங்க? நான் கூட நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படி இப்படின்னு வினயமா வரலாற்றை தோண்டி எடுத்து பொற்றாமரை குளத்துல எதை அரங்கேற்றம் பண்ணாங்க தானே கேட்கிறேன். ஆமா, திருக்குறள். திருக்குறள்
திருவிழா அரங்கேற்றம் பண்ணாங்கல்ல, ஆமா. அந்த அரங்கேற்றம் பண்ண வச்ச மூதாட்டி யாரு? இது அவை மூதாட்டி. அவ்வை மூதாட்டி என்ன பாடம் எழுதினாங்க? எத்தனையும் எழுதியிருக்காளே. என்ன எழுதினாங்க? தமிழ் பாடங்கள்ல இப்ப வருது. தமிழர்களுக்காகவா? ஆமா. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ என்பதற்காக உயிரெழுத்துக்களை வைத்து அடிப்படையாக வச்சிருந்த ஆத்திச்சூடி அவைதான் எழுதுனா. எம்பெருமா முருகப்பெருமானுக்காக படம் ஆத்திச்சூடியே அவ்வையார் எழுதினாங்க. அந்த ஆத்திச்சூடி உமக்கு தெரியுமா? ஏன்னா நான் போட்டுக்க நாரதர் வேஷம், ஒரு நாரத புராணம் கேளு, ஒரு ஏதாச்சும் ஒரு இதிகாசம் கேளு, புராணத்தில் ஏதாச்சும் கேளு, நியாயம். என்ன பால்வாடி பிள்ளையாடா ஆத்திச்சூடி கேட்டுக்கிட்டு இருக்க? தமிழ் தானே, தமிழ் மூதாட்டி தானே அவ்வை. இரு ஒரு சபையில என் கதாபாத்திரத்தில் நான் நிற்கும் பொழுது என்கிட்ட என்ன பேசணும் ஒரு வரமுறை இருக்கு. ஆமா, நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே. என் பெயர் நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. இங்க ஒண்ணு உனக்கு ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்கல. பேர் ரொம்ப நீ பேசிட்டு இருக்க. சொல்லணும். ரொம்ப பேசிட்டு இருக்க. உங்க அப்பன் நான் பொண்ணா கொடுக்க போறேன். இப்ப பேச தெரியாமல்ல வேணா, நேரம் ஆயிருச்சு. ஏங்க அந்த குறிய நான் ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். நாரத மகரிஷி உயிரெழுத்து 12. ஒரு 12 எழுத்து சொல்ல துப்பு. வேற ஏதோ நீ எருமை மாடு மேய்க்க போயா? நீலாம் வேற ஏதோ திட்டு. முகரையில கோவப்பட்டுட்டானு. ஒரு நாரதர் வந்து நிக்கிறேன்னா நாரத மகரிஷிட்ட நாரதரோட சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் ஏதாச்சும் கேளு. என்ன ஒரு சம்பவம் சொல்ல தெரியல. என்ன வந்து ஆளு வளர்ந்தா பத்தாது. 8 மாட்டதே பத்தாது. புரியுதா? என்னடா செய்யணுங்க? என்ன செய்யணுங்கற? ஏன் கொலை கேஸ்ல உள்ள போற? கதையை நடத்தணும். அடுத்த கவலை யார் இருக்கான்னு சொல்லு. நான் விரைவான ஆட்கள் சந்திக்கணும். ஏங்க உயிர் எழுத்து வெறும் 12 எழுத்துங்க. அந்த 12 எழுத்து உம்மால தெரியாதா? என்ன நாரதரு? நான் கேக்குறேன். இத மூடணும். அவன் கேட்டதோட எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த நடிப்பு நடிக அப்படியே உண்மையில எனக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி உலகமாக நடிகராரு பாபு. கூட்டணி அமைக்கிறியாடா நீ? சொல்லுங்க. நான் சரி ஏதோ ரெடியா இருக்கு. என்ன செய்யணும்ங்கற? ஆத்திச்சூடி என்ன? சரி சொல்லிட்டா? சொல்லுங்க. சொல்லிட்டா? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு அப்புறம் எந்த மேடையிலயும் இவ்வளவு சவடால் பேசுறேன்னா வாயை பிடிச்சு கிழிச்சு விடுறேன். விட்டுறேன். நீ சரியா சொன்ன விட்டுறேன். பேச்சு வர மாட்டேல? மாற மாட்டேன். அப்புறம் வீம்புக்கு மறுக்கிற வேலை. ஐயா நான் மாற மாட்டேன்ட்டேன். என்ன தங்கராஜனா நல்ல ஒரு அறிவுபூர்வமான நியாயமா பேசுறவன்னு ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தப்பா ஒண்ணு கேட்கல. நீ தப்பா கேட்டேன்னு சொல்லல. சரி நியாயமாச்சனா ஒத்துக்குறியா? ஒத்துக்கிறேன்ட்டேன். சபைக்கு கட்டுப்படுறேன். சொல்றேன் கேட்டுக்க. உயிர் எழுத்துக்களை வைத்து ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் தத்துவத்தை எப்படி உன்னே முக்கால் அடியிலே திரும்ப ஈன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன விளக்கம் அத கொடுக்கணும். அதுதானே ஆத்திச்சூடி. இப்ப நான் மட்டும் நீ விட்டு போயிருவியாக்கும். சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்க. என்றால் என்ன? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்குவது கைவிடையில், எண்ணி எழுத்து அம்புட்டு தப்பு. நாடகத்தை முடிக்க போறியா? டேய் இங்க பாரு. அளவுக்கு அதிகமாக அநாகரி மச்சான் இவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாரதர் பேசுவாரு கிளிப்பாருன்னு ஒரு இதுக்கு பதில் சொன்னலையா? அவன் ஆமான்னு ஒத்துக்கொண்டலையா? சமடா பேசுறியா? அறம் செய்ய விரும்புறாப்ல. எந்த பள்ளியில படிச்சாப்ல? யாரு நீ? மத்தாள் அவர் ராஜபாட்டு, அவருக்கு எல்லா விவரம் தெரியும். இன்னைக்கு அவர் ஆள் ஒன்று போட்டுக்காண்டே அவர் சமாதானம் நினைக்காத. சரியா? கோபப்படாம பேசுங்க தம்பி. நியாயமா சொல்லுங்க. அதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. யாரு என்ன அறம் செய்ய விரும்பா? ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா முடிச்சா சொல்ல போறேன் நானே. தப்புன்னு சொல்லுவேன். அமைதியா கேளு. எங்க நீ போறீங்க? வா. நீ தானே சொன்னவனா புராண பொய்கள் சொன்னேல? ஆச்சுடி கேட உங்களுக்கு தெரியும்ல? ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன். நீங்க கேட்டுங்க. சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். தப்பு படிக்காம இவருக்கு தெரியலடா. நீ சொல்லி குறேடா. விளங்காத பல இருக்க. இது வாஸ்தவமான பேச்சு. தெரியல சொல்லி கூட. மைத்துனர் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். சரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் அதை மறுத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு. தப்புக்கு உணர்ந்தையாகாதீங்க. மிகப்பெரிய தப்பு. இப்பதான் நீங்க பேசுறது மாவரும் தப்பு. என்ன தப்பு? என்ன அவன் சரியா படிச்சவனுக்கு தெரியாதோ உங்களுக்கு தெரிய போகுது. இப்ப நான் படிக்கலையா? என்ன தெரியும்? அப்படியே தெரிஞ்சுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியும். அவன் சரியா சொல்லுவேன். அவனை பொறுமையா கேட்க சொல்லுங்க. சும்மா போட்டு எங்க போட்டு இம்சை பண்ண கூடாது. தெரியலைன்னு ஒத்துங்க. என் மைண்ட் நான் சொல்றேன். நான் எதுக்கு தெரியும் சொல்லணும்? அறம் செய்ய விரும்புறாப்ல. எந்த பள்ளிக்கூடல படிச்ச? தப்பு. பாரியா எங்க குருநாதர் கூட சொல்றாரியா? ஏங்க அவரும் படிக்கல. நீங்க 10 ரூபா கொடுத்துருப்ப. சரி பொறுமை. தலைக்கு 10 ரூபா கொடுக்குறேனா? சரி வேமா சொன்னதுனால உங்களுக்கு கோவப்படுறீங்க. நிறுத்தி வேணா உங்க 2 பேரும் சொல்லவா? அறம் செய்ய விரும்பு.
இப்ப என்னடா செய்யணுங்கிற? இந்த முட்டா பயல்கிட்ட நீங்க பேசிட்டீங்களே, பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, இவர் பெரிய தெளிவு. அதிகமா பேசிட்டு இருக்க, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. வள்ளி இங்க வாயா. தெரியாத நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப நான் சொல்றேன் சரியா சொல்லணும்னு சொல்ல மாட்டா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கீர், உடையது விளம்பேர். தப்பு தப்பா சொன்னா தமிழ் ஏண்டா சரியா சொன்னா கொஞ்சம் மண்டைய வச்சு ஆட்டி தொலைடா. தப்பியா? நீ பேசுறதுல தப்பியா? மாமா என் பொறுமைக்கு அளவு இருக்கு. அவரு சொன்னது தப்பு. லூசாயா நீ? மாமா நீங்க வண்டியில மாமா கோச்சுக்காதீங்க மாமா. அவனை கேட்டேன், நீங்க குடுக்க வந்துட்டீங்க மாமா. இல்ல, நீங்க பேசி இருக்கிறது தான் இப்ப எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. என்ன மாமா, நான் நியாயமா பேசுறேன். இத்தனை ஆண்டு காலமா 55 வருஷமா அந்த துறையில இருக்கீங்க. உங்களை போன்ற ஒரு அறிவாளியை வச்சுட்டு இவன் இவ்வளவு சோடா பேசுறானா இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? முட்டா பயிராவன், அறிவு வேணா சோறு தானே திங்கிறவன், சோத்த போட்டு வேற என்ன திங்கிறவன். உங்களை கொண்ட ஒரு ஞானஸ்தனை வச்சுக்கிட்டு இவன் இவ்வளவு திமிரு வந்தானா இவனா எப்படி விளங்கி தொலைவன்? முட்டா பையன். அப்ப இவர் முட்டா பையலா? உனக்கு பஞ்சாயத்து தான் நீ அவரை முட்டா பையன் கேப்பியா? இவர் என்ன லூசா? இவர் 45 வருஷமா தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம டேய், நீ சரியான பப்புன்னா எங்க அண்ணன் அருண செகல சேர்த்து அரடா பாப்பா. ஓயா வந்துட்ட, நீ என்ன பாருங்க. இங்க பாரு, இவர்கள் இருவர் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். நீ அந்த மரியாதை கெடுக்கிற நேரம் ரொம்ப ஆயிருச்சு. இதுதான் ஆத்திச்சூடி. உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் சொல்றேன், தப்பா பேசுறேன், நான் திருத்துவேன். தப்பா? நான் திருத்துறேன். அப்ப நான் சொன்னது உனக்கு ஆத்திச்சூடி இல்ல. இல்ல. ஆனா அறம் செய்ய விரும்பல. இப்ப நான் சொன்ன எந்த எழுத்துக்கு இது பதில் இல்ல. பதில் கிடையாது. ஒருவேளை இவன் சொன்னது சரியா, இப்ப நான் சொன்னது தப்புண்டால, அப்ப இவன் சரியா சொல்றேன்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் ஊரே சாட்சி, மக்கள் ஏத்துக்கிட்டேன். நீ சரியா சொல்லி அத அவங்களும் இவங்களும் ஏத்துக்கிட்டா உன் காலில் விழுந்து நான் கும்பிடுறேன்டா. அப்ப சபாஸ். சாரி, யார்ட்டையும் மன்னிப்புகளை கேட்டது இல்ல. ஆனா தங்கராஜ் உன் காலில் விழுந்து இதே வேஷத்தோட நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. ஏங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா காலில் விழுந்து சத்தியமா காலில் விடுவேன். ஆனா சரியா சொல்லலைன்னு வைங்க, என்ன பண்றது? என்ன செய்யலாம்? அவனை செருப்ப காட்டி அடிங்க. ஏய், நீ உள்ள வாப்பா, வேணுங்க உள்ள வா. அவன நம்பிக்கை இருக்காடா உனக்கு? காட்டியும் குடுக்குறேன், கூட்டியும். ஆனா இன்னொன்னு, தங்கராஜ் மேல இப்ப சொல்றேன், நம்பிக்கை இருக்கு. நீங்க பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவேன். நான் சொல்றேன். வா, ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் நீ சொல்லுவீங்களா? நான் சொல்றேன். பேச்ச வர மாட்டேன். வர மாட்டேன். வா. ஆ, அதிகமாய் குடி. ஆ, ஆப்படிச்சாலும் ஆடாம பேசு. ஈ, இறங்க இறங்க ஏத்துக்கிட்டே இரு. ஈ, ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடி. ஊ, உளறாமல் பேசு. ஊ, ஊர் ரொம்ப இழுக்காத. ஏ, எதிர் இருப்பட கவனமாறு கட்டிச்ச கலவாண்டு குடிச்சு புரிவியா? ஏ, ஏமாறாத, ஏமாந்து தொலைச்சிராத. ஐ, ஐட்டங்களை மிச்சம் வைக்காம தின்னு. ஓ, ஒரே பிராண்ட குடி, இல்லனா தலைவலிக்கும். ஓ, ஓவரான அப்படியே படுத்துரு. அவு, ஆம்பளட்ட கவ்வு, அக்கு, ஊரால போய் நக்கு. முகர கட்டை மாதிரி முகர கட்டை சோத்த திங்கிறதுல வேலை இருந்தா அறிவேட்டன் முட்டா பையலே. உன்னை எதை வச்சு திட்டுறது? ஏண்டா எவ்வளவு பெரிய ஆத்திச்சுடி சிறப்ப சொன்னா அவனா ஆம்பளட்ட அவன் அக்கனா ஊரு நக்கான். ஆனா நீங்க சொன்ன விஷயம் வேற, அவன் சொன்ன விஷயம் வேற. இப்ப என்ன இதை ஏத்துக்க போறீங்களா? மண்டே ரெண்டா புணந்துட்டு விட்டுருவேன். ஏத்துக்கிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க, இல்லன்னு வச்சுங்களேன் நீங்க பூலகத்துக்கு வந்து பிரயோஜனமே. ஆம்பேட்ட கவ்வுன்றது ஊறுகாய் நக்குன்றது உங்களுக்கு ஆத்திச்சுடியா? ஊறுகாய் என்ன செய்வாங்க உங்க ஊர்ல சொல்லுங்க பாப்போம். அப்பா இப்ப பெரு புலவர்களே, ஊறுகாயே என்ன பண்ணுவோம்? நீங்க எனக்கு நீங்க பேசுற பார்த்து அதை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த ஆத்திச்சூடியை பாராட்டி இசைக்கலைஞரின் சார்பாக என் மகன் தங்கராஜ் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. நீ ஒரு ஒத்து வாங்குற. இதுக்கப்புறம் நீ ஆத்திச்சூடி திருக்குறள் பேச வந்த வாயை பிடிச்சி தரன்னு கிழிச்சு முடிய கிழிச்சு. நீ சொன்னதோட பிரச்சனைடா. எவ்வளவு பெரிய அறிவாளியா மச்சான், அவனையே நம்ப வச்சு 51 அன்பளிப்பு. நான் சொன்னது எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தியா? நீ மொத்தமா 70 ரூபா போயிடுச்சா? ஒழுக்கம் அங்க வந்துரு. ஆத்திச்சுடி ஒவ்வொன்றுக்கு அர்த்தத்தை கொடுக்குறேன் பாரு, வெக்கம் கட்டவன். டேய் வாயில முதிச்சு விடாரா நீ வர்றன்னு. இதெல்லாம் காசு வாங்கிட்டேன். எனக்கு அதான்டா பெரிய வருத்தமா இருக்கு. உண்மையே சொன்ன, எனக்கு ஒரு பிள்ளை 10 ரூபா கொடுக்கல, ஒரு கைதிட்டு வாங்கல, இதுல அன்பளிப்பு வேற. ஆமா, மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டு தொலை. சத்தம் கேக்குது. யாரா இருக்கா உள்ள? வள்ளி இருக்கு. முன்னாடி யாரா இருக்கா? என் காதலி இருக்கு.
பார்க்கலாமா? பார்க்கலாம். கூட்டி அந்த தொலை. காதலி கண்ணே தரணி, காதலி கண்ணே தரடி, காதல் நான் போய் இப்பதான் நேசம் வச்சேனே. மச்சான் 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 கண்ணிடிச்சு காத்திருந்தே வரவுக்காகத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு மணிக்காக வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சில உண்மையில தானே சிறப்பு உனக்கு காத்திருந்தேன் நெருநீரனா நான் தூங்கி ஆனதைய பல காலந்தான் உனக்காக காத்திருந்தேன் நெருநீரனா நான் தூங்கி ஆனதைய பல காலந்தான் ஒரு சேரத்தான் போன ஆசையெல்லாம் நிறைவேறத்தான் என் உடல உசுரமா ஒட்டிக்கொண்ட மாமனி கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலி உன நெஞ்சில நினைச்சு மஞ்சள் குளிச்சு மஞ்சத்தி வாழுறேன் நான் இருக்க உண்மையில தானே உள்ளமிலா இருந்த ஏன் மாமனி உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்னை விட்டு உன்னை பிரிச்சோம் ஆனா முன்னாடி இதை நான் வந்தானே உசுரா நான் இருக்க உண்மையில தானே மச்சான் எதுக்கு கூப்பிட்டீங்க சாமி வந்திருக்கா. சுவாமி வந்து நாரத மகரிஷி. நாரத மகிழ்ச்சி வந்திருக்காங்க ஆமா. நம்ம இடத்துக்கு வந்து ஆமா. அழைத்து வருங்கள் வாங்க சாமி. அவரு மச்சான் அவுக்க மாட்டாப்ல, டைட்டா இருக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வீழலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படுக்கி விடலாமா பொம்பளைಗೆ காத்தெடுத்து படுக்கி விடலாமா அஷ்டமடன மறந்தாச்சா காத்தோடு காத்தோடு மறந்தாச்சா வேணாமா பொண்ணு வேணாமா என்ன போல பின்னெடுத்தி வீழலாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வீழலாம் மாமா நீ அம்மு அம்மு சொல்லையில பொட்டட்டையா புரிகிற சாமி அத்தை சாமி நீ சாமி சாமி சொல்லையில புத்தனான பொண்ணு விட்ட சாமி அத்தை சாமி மந்திர சாமி பொக்கிற சாமி மாதவா என்ன தனியா கூப்பிடுறீங்க? இடம் பார்த்து வச்சிருப்பாரு போல. விலகி போனா புடிச்சு உள்ள விடுமா. கதவு சாத்து மாமா நான் கண்ணையத்தா கிழிக்க போறாராமா. கதவு சாத்து மாமா சாமி கவண்டையத்தான் கிழிக்க போறாராமா. லொச்சக் மொச்சக் பொச்சக் பொச்சக் லொச்சக் இல்ல. பொச்சக் பொச்சக். ஆனா அவர் நடிப்பார். டேய் இருமா ஏண்டா நான் உனக்கு யாரா சித்தப்பா. 15 வருஷமா உனக்கு ஆல் ரவுண்ட் வாசிக்கிறேனே. ஆமா. என் நேத்து வந்த ஆளு அவருக்கு லைன் பண்ணி விடுற, எனக்கு ஒரு நாள் கூட லைன் பண்ணி விடுற. அப்படி பார்த்தா எனக்கு எம்பிட்டு லைன் அவன் பண்ணணும். இன்னைக்கு சாமியாருக்கு தாப்பா பிள்ளைய மடி. என்ன டேய், நான் யாருன்னு இந்த பிள்ளை சொன்னியா? சொன்னேன் சாமி. நான் ஒரு முற்றும் துறந்தவன்னு சொன்னியா சொல்லலையா? அந்த பிள்ளை வந்தாதான் உங்களுக்கு துறக்குமான்னு வாக்குது. என்ன துறக்குதான்னு? முற்றும் துறக்க முடியல. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆசைகளை அறவே வெறுத்தவனப்பா. அறிவேட்ட நாய். என்ன மச்சான் சாமியாருக்கு மண்ணாசை பொன்னாசை பொருளாசை எதுவுமே இல்லையா. சிறப்பு. அவருக்கு எந்திரிக்காதா முடி ஆசை. உன்னை நல்லவன்னு நம்புறதுக்கு தொலை வாழ்வு பண்ணலாண்டுமா. நீ 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழணும். இதையா தொலைக்க. மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பு. நான் தேவலோகத்தில் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, இது அதையெல்லாம் சேர்த்து ஒன்னா கலவை பண்ணி எடுத்த மாதிரி இவ்வளவு அழகா இருக்கே. ஆமா சாமி. இதை வச்சு நீ என்ன செய்யற? இதுதான் எங்களை புல்லாம் பண்ணுது சாமி. நான் அதை ஒண்ணும் பண்ணல. இருக்கட்டும், சிறப்பு. வாழ்க பல்லாண்டம், நல்லமோடு நீ வாழ வேணும். அடுத்த காவலில் இருப்பது யார்? தங்கைசி, இடத்தின் தலைவி ஆம் சாமி. வள்ளி நாயகியா? ஆமா. அழைத்து பாருங்கள், ஆசி வழங்குவோம். தங்கையே வள்ளி நாயகி, அன்பு தங்கையே. என்ன தப்ப கோணத்துக்குள்ள நீந்தி குளிக்கையிலே நான் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச வச்சா இப்ப காத்தாலிய வச்சா இப்ப குளத்துக்குள்ள நம்ம நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச
சிரிச்சு மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் காலப்படி மிக ஓடுது ஏ மச்சா வில்லசத்தை தேடுது காலப்படி மிக ஓடுது ஏ மச்சா வில்லசத்தை தேடுது கோழு குயில் ஏன் கூவுது எங்க சொந்தத்தை அது பாடுது அலங்கார தேரேறி மன்மத வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா அலங்கார தேரேறி மன்மத வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா ஏ மாமன பார்த்து சொல்லு இப்ப குளத்துக்குள்ள நம்ம நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் சரட்டு வண்டி தேரில என ஊர்களும் வந்தோமே ஊருல சரட்டு வண்டி தேரில என ஊர்களும் வந்தோமே ஊருல யாரு கண்டு பட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு என்ன கோபமோ மலையாள கருப்பொய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திரும்பலையே மலையாள கருப்பொய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திரும்பலையே ஏ மாமன பார்த்து சொல்லு இப்ப குளத்துக்குள்ள மொத்தமா நீந்தி குளிக்கையில் அம்மா என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப பாடப்படுத்தி வச்சான் தெப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய வச்சான் அண்ணே தங்கச்சி குள்ளநரி திருடக்கூடாது குள்ளநரி திருடக்கூடாது திருடவே கூடாது என்ன அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க தங்கச்சி சாமி வந்திருக்கு நம்மட்டுக்கு சாமி வந்திருக்கு என்னதா சாமி வந்திருக்காங்க தங்கச்சி இப்போது யாருக்கு சாமி வந்துச்சு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி கொடு தலையில வச்சு யாத்தா இங்க இருக்கிறாள்தான் சாமி வராது நம்மள கட்ட சாமி ஓடிதான் போகுது என்னன்னு சொல்றேன் வந்திருக்கவர் நாரத மகரிஷி நாரத மகரிஷி ஆமா. நம்ம எடுத்துக்கலாம் வரவேற்பு கொடுத்தீங்களா குலப்பண்பு குன்றாமல் கொடுத்த தங்கையே அழைத்து வாருங்க அவர் ஏன் வந்தார் தெரியுமா எதுக்கண்ணா சங்கத்துல 150 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அதே வந்துட்டாரு அண்ணே சுவாமி 250 யாருங்க இழுத்து வாருங்களே வரை தலைவா தவ புதழ்வா வருகவே தலைவா தலை புதல்வா வருகவே குந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே தலைவா தவ புதழ்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்டே அருள் வெல்லவே நெடுங்காலமாய் வணங்க முடி நெடுங்காலமாய் வணங்க முடி கேசனை புறங்காணவே நீலாதையாகி பேரியார் வெல்வார் தலைவா தலை புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ்பணிந்து வாழ்கவே உருவின் குரலியே அறிவில் மழை நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழ் நீயே உருவின் குரலியே அறிவில் மழை நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழ் நீயே அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழில கணப்பாடைத்து மழையின் மமதையை அழித்து பாதாபினையுளை முடித்து அழிகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழில கணப்பாடைத்து மழையின் மமதையை அழித்து பாதாபினையுளை முடித்து மாணவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன் மாணவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன் வேதமும் ஆகமும் பூத்தமும் சீர்தர வெள்ளங்க மிகுந்த வரங்கள் வழங்கிட கிடக்க
கலிவாணி மகனி கல்யாண வடிவான கல்யாண மகரிஷி அவர்கள் இதுவோ காணகம் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வென்றிருப்பீர்களான சகலமும் போற்றி வைத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் குடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி வருக. நல்ல பேச்சு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி மிகச்சிறப்பான வரவேற்புக்கு முதலில் நன்றி. வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். இதோ என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. வள்ளி நாயகம். பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூப்போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே உயிரே உயிரில் ஒளி நீயே. பூப்போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலி வரும் சங்கீதம் போல் சிரிப்பதும் காவியமே. 100 ஆசைக்கு 100 துக்கள் சூட்டி நான் காணுவே. என் உயிரில் ஒளி நீயே. உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளை வாழ்க. சகல கலைஞானம் பெற்று நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றி விவரங்களை கதையை மறுபடி கேட்கணும்னு ஒரு ஆவல். கேட்கலாமா? வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. வண்டு விழி விழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. நீ வாழ்ந்திருக்கூடாதது சொல் கோதே. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. நடுமொழிதான் என்பார் பூமி. கதைப்படி கேட்ட கேள்விக்கு கதைப்படி நல்ல விளக்கம், வாழ்த்துக்கள். அதனால இந்த கதை சார்ந்து கதையுடைய தன்மை சார்ந்து பேசுறதுக்கான நேரம் காலம் இது கிடையாது. சிறிதளவு காலம் கடந்து தான் போயிடுச்சு. அதனால நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த தர்க்க சபைக்கு முக்கியமா தேவைன்னு நான் பார்க்கறது நடை உடை பாவனை. நடைனா நடக்கிற நடை கிடையாது, பேச்சினுடைய நடை. ஒரு வார்த்தையை ஒரு சபையில எப்படி பிரயோகம் பண்றோம்ன்ற அந்த நடை சிறப்பாக இருக்கிறது. உடை நேர்த்தியான ஒரு வள்ளின்ற கதாபாத்திரம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வரி நேர்த்தியான ஒரு உடை. பாவனை அதுதான் ரொம்ப முக்கியம். தோற்றம், ஒரு தோரணை. நம்ம எப்படி நிற்கிறோம், நம்முடைய அறிவாற்றலுடைய அளவை பொறுத்துதான் நம்ம நிற்கிற தோரணையே இருக்குமா. நேற்றுலாம் ஒரு அம்மா சந்திச்சேன். கூலை கும்பிட்டு போடுற மாதிரி போட்டு, சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சாமி, சரி என்னதான் பண்ணு பார்க்குறது, கந்தபுராணத்தை யாரை எழுதுனது, நம்ம சேக்கில் எழுதுனாரலாமா சொன்னால் அந்த அம்மா அதுக்கும் தலையாட்டுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, நிற்கிற தோரணையை வச்சே திமுறா இருக்கா அறிவா இருக்கான்னு பார்த்துடலாம். ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அதை நம்பி விவரங்களை கேட்கணும்னு நான் முடிவு எடுத்து வந்திருக்கேன். அதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை என்னுடைய கேள்விக்கு நீ சரியான பதிலை கூறுவதாக இருந்தால் கூறினால் திருப்பி 1000 கேள்வி கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். நீ தயாரா இருக்கியாமா? கேளுங்க சுவாமி. யாரை வணங்கி நீ இந்த காவலுக்கு வந்திருக்க? முருகப்பெருமான. முருகனை வணங்கி வாலிமைங்க. முருகனை வணங்கி காவலுக்கு வந்திருக்கேன். பொதுவா ஒரு காரியத்தை தொடங்கணும்னா யாரை வணங்கி தொடங்குவோம்? அது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி தான் தொடங்குவோம். முழு முதற் கடவுள், ஆதி முதற் கடவுள் பட்டங்களை உடைய விநாயகரை பணிந்துதான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கணும். சரி, பேர் என்ன? விநாயக பெருமான். விநாயகருக்கு நிறைய பேர் உண்டு. விக்னேஸ்வரன் பேர் இருக்கு, கனமேதினி பேர் இருக்கு, கனமுகநாதன் பேர் இருக்கு, கஜமுகன் பேர் இருக்கு. எத்தனை பேர்கள் விநாயகருக்கு இருந்தாலும் பொதுவா நம்ம விநாயகரை குறிப்பிடும் பொழுது என்ன தெரியுமா குறிப்பிடுவோம்? பெருமைப்படுத்தும் விதமாக ஆதி முதற் கடவுள். யார சொல்றோம்? ஆதி முதற் கடவுள்னு சொல்லி விநாயக பெருமானை தான் சொல்லுவோம். விநாயகர் தானே சொல்றோம். ஆமாங்க. விநாயகருடைய பிறப்பு தெரியுமா உனக்கு? விநாயகர் எப்படி தோற்றுவிக்கப்பட்டாருன்னு? விநாயகர் எப்படி தோற்றுவிக்கப்பட்டாரு? சக்தி
முதல்ல தேவி பாகவதம் நூலுடைய அடிப்படை சக்தி தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைக்கிறான். ஆமாங்க. இப்ப தனக்கு துணை வேண்டும் என்பதற்காக முதல்ல படைச்சது சக்தியாகப்பட்ட விநாயக பெருமானை தான். வந்தவர் என்னன்னு கூப்பிட்டாரு? தாய் தான் கூட்டாரு, அம்மான்னு கூப்பிட்டாரு. அம்மானுக்கு பிறகு கல்யாணம் பண்ண முடியாது, நீ பிள்ளையார். அடுத்து வந்தவர் தங்கையை நுழைக்கிறார். இப்ப நீ அண்ணனாரு மகாவிஷ்ணு. அடுத்து வந்தவர் பெண்ணே அழைக்கிறார். அவர்தான் சிவபெருமான். நெற்றிக்கண்ணை, ஏன்னா இப்ப சிவனுக்கு இருக்க நெற்றிக்கண்ணை ஆரம்பத்துல சக்தி இருந்தது. இப்ப நெற்றிக்கண்ணை சக்தி இப்ப சிவனை எரித்தாள். அங்க இருந்து ரத்தம் வந்ததனாலதான் இப்ப குங்குமம் வைக்கிறேன். அந்த ரத்தத்தை அடைப்பதற்கு கையால அழுத்தினாரு, திலகமாக மாறியது. அதை முன்னிட்டு தான் நீங்க பொட்டு வைக்கிறோம். எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, என்னங்க தேவி பாகவதம் எல்லா புராணத்துக்குமே அடிப்படையானது. ஆமாங்க. நீ படிச்சிருக்கியா? ஆமாங்க. நீ படிச்சதுனாலதான் நான் சொன்ன கதையை தொடர்ந்து நீ வந்த. இப்ப எனக்கு என்னன்னா, ஆதி முதல்னா அவதான் முதல்னு அர்த்தம். ஆமாங்க. ஒருவேளை விநாயகர் முதல்ல தோன்றி இந்த உலகத்தை படைச்சிருந்தார் அப்படின்னா அவரை தாராளமா சொல்லலாம் ஆதி முதற் கடவுள்னு. ஆனா விநாயகருக்கு முன்னாடியே விநாயகரை யாரு படைச்சது? பார்வதியாகப்பட்ட உமையை சக்தி தானே படைச்சா. அப்ப நியாயமா ஆதி முதற் கடவுள்ன்ற அந்த பட்டம் யாருக்கு போய் சேரணும்? சக்திகையில போய் சேர்ந்திருக்கணும். சக்திகையில ஆதி முதற் கடவுள்னு ஒரு பட்டம் வந்திருக்கணும். ஆனா முதல்ல தோன்றிய சக்திக்கு ஆதி முதற் கடவுள்னு பட்டம் போகாம அவரால படைக்கப்பட்ட விநாயகருக்கு ஆதி முதற் கடவுள்னு பட்டம். இது முன்னுக்கு பண்ண முரணா இல்லையா? இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? ஒரு கோயிலுக்கு எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், கருமாரியம்மன் கோயிலுக்கோ மீனாட்சியோட கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு மடப்புறதுக்கோ எங்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யாரை கும்பிட்டு வந்து நம்மளோட இஷ்ட தெய்வத்தை மூலவரை வழிபடணும் அப்படின்னா விநாயக பெருமான முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கணும். இல்ல இந்த அம்மா இன்னும் பதில் சொல்லியே முடிக்கலன்னு அதுக்குள்ள இப்படி சில்லறை சதற வரையில என்னப்பா இல்ல ஒரு முதல்ல முன் எப்படி ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்ல. அந்த பதிலுக்கான அந்த கேள்விக்கான பதில் எப்படி முடியும்? இப்ப கை தட்டனோட என்ன பண்ணுது உங்களுக்கு? இன்னும் பதிலே நீ சொல்லி முடிக்கலையேமா? உங்களுக்கே வைத்தறிச்ச தாஜபரத் எனக்கு அதெல்லாம் ஒருத்தர் என்னுடைய எதிரி கொஞ்சம் வாங்கி பேசு. என்னுடைய எதிரிக்கு கை தட்டுறத வச்சு நான் அவளெல்லாம் கடுப்பாக மாட்டேன். தட்டு தப்பு இல்ல, ஒரு பதில் முழுமை பெற்ற பிறகு தானே அதுதானே என் கேள்விக்கான மரியாதையா இருக்கும். இப்ப என் கேள்விக்கு நீ பதில் சொல்லி முடிச்ச பிறகு அதை ஏத்துக்கிட்டு இந்த ஊரே கை தட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். சரியா சொல்றேனே, நம்ம இஷ்டமான ஒரு தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னா முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் மூலவராகப்பட்ட எந்த கடவுளையா இருந்தாலும் வணங்குவோம். அவருக்கு போது அபிஷேகம் பண்ணிட்டு தான் எந்த தெய்வத்துக்கா இருந்தாலும் முக்கியமான ஏத்துக்கிறேன். எந்த ஒரு கடவுளை பணிய போனாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டு தான் பிள்ளையார் சுழி போட்டு தான் இந்த செயலை ஆரம்பிக்கிறோம். எதற்காக அப்படின்னா முழு முதற் கடவுளை விநாயக பெருமான் தான். ஆதி கடவுள் யார் சொல்லுவோம் அப்படின்னா விநாயக பெருமான் தான் சொல்லணும். அவரை சொன்னாதான் அது சரியாவும் இருக்கு. அப்ப ஆதி முதல்ன்ற வார்த்தைக்கு முதல்ல தோன்றியவர் கிடையாது. ஒரு செயலை செய்கின்ற பொழுது எந்த ஒரு கடலை பணிகின்ற பொழுது ஆதின்ற முதலாக யாரை பணிந்து ஒரு காரியத்தை தொடங்குறோம்னா விநாயகரை பணிக்கிற கடவுள் விநாயகரை சொல்லுவாங்க. பழனிக்கே நம்ம போனா கூட முருகனை பார்க்க அரோகரம் போனா கூட கீழே பிள்ளையாரை கும்பிட்டு தேங்காய் தான் போணும். சரி, அதனால வந்து முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானை சொல்லுவோம். ஆனா முதல் கடவுள் ஒரு ஆளை சொல்லுவோம் தெரியுமா? முதற் கடவுள் யாரை சொல்லுவோம்? அது பரம்பொருள் சிவபெருமான சொல்றோம். சிவபெருமான சொல்லுவோம். சரி, அந்த சிவபெருமானே வந்து ஒரு மண்டகர் வந்து சிவனுக்கு யாருக்கு? ஆனா சிவபெருமானுக்கு. இது கதை மாதிரி தெரியலையேமா? எது இப்ப நீ சொன்ன வர்றது கதை தான் சொல்லிட்டு கதை தானா? வர வர ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டி. யாரு? சரி சொல்லு கதை. இப்படி வாங்க. இல்ல ஜாட பேசுற மாதிரி தெரிஞ்சா நீங்க எங்க அப்பா மாதிரி. கதை மட்டும் தான் பேசுவேன், நான் சண்டைலாம் போட மாட்டேன் யார்கிட்ட. சரி கதைக்கு வா. அவன் என்ன பண்ணாரு அப்படின்னா சிவபெருமானுக்கே ஒரு மண்டகரும் வந்துச்சு. நான் தான் இவனோட அப்பா, இவனை போய் நான் கும்பிடணுமா இவன் ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படியே நான் தான் இவனுக்கே தந்தை, இவரை போய் நான் கும்பிடணும்னு எல்லாரும் சொல்றாங்களே, என்னால கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை கும்பிட முடியாதுன்னு சிவபெருமானாகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா தடுக்கிறாரு, கும்பிட முடியாதுன்னு சொல்றாரு. இந்த திரிபுர அசுரர்கள்னு ஒரு அசுரனோட ஆட்டம் இவனோட ஆட்டம் அதிகமா இருந்துச்சு. அவன் என்ன பண்றது, இவனை அழிக்கணுமே. யாரு? திரிபுர அசுரர்கள்னு சொல்லி 3 பேர். ஆமா ஆமா, இந்த ஆத்தாதான் கதை சொல்லுதே, அதை வெளிப்படை எடுத்து காட்டியே தீரணுமா நீங்க? கேக்குறாரு, அது கேக்குறது தப்பு இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம். என்னங்க? ஒரு திரிபுர அசுரன் ஒருத்தன்னா அது 3 பேர் சொன்னங்க. இந்த 3 பேர் 3 பேர் யார் யாரு? பதில் நீ தானே சொல்ற. பாட்டி கேக்குறீங்கல்ல, 3 பேர் யார் யாரு? ரொம்ப கொஞ்சம் சுதாரிப்பா நல்லா தெரிய போவோம். சொல்லுங்க. பரவாயில்ல, தாரகாச்சன், விமலாச்சன், வித்தின்மாலி 3 பேர். இந்த 3 பேரோட அராஜகம் அதிகமா இருக்கவே சிவபெருமானாகப்பட்ட இவரை அழிக்கிறதுக்காக போறாரு. இப்படி அழிக்கிறதுக்காக போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பரம்பொருளையே நீங்க விநாயக பெருமானை வணங்கிட்டு அவனை போய் அழிங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு ஒரு மண்டை கருவம், இவரை போய் நான் வணங்கிட்டு வந்து அழிக்கணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா விநாயக பெருமானை வணங்காமலே உலகத்தை தேராக்குறாரு. மேர்மலைன்னு ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா, இந்த மேர்மலை என்ன பண்றாரு அப்படின்னா வில்லாக்குறாரு. மகாவிஷ்ணுவை அம்பாக்குறாரு. தேரை எடுத்துட்டு போறாரு.
தேரை எடுத்துட்டு போகும்போதே என்ன ஆகுது அப்படின்னா அந்த தேரிலிருந்து அச்சாணி ஆகப்பட்டது விழுது பூலோகத்திலே. பூலோகத்தில் வந்து விழுது. சிவபெருமான் கொண்டு போன அந்த தேரோட அச்சாணி. என்ன காரணம்? அவரோட செய்யக்கூடிய அந்த செயல் தடைப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தன்னுடைய மகனான விநாயக பெருமானை வணங்காதனால தான் சிவபெருமானோட செயலே தடைப்பட்டது. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு அப்பாவா இருந்தாலும் விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு போனாதான் அந்த காரியம் எந்த தடையும் இல்லாம நடக்கும். நல்ல காரணம். ஏன்னா ஆதி முதற்கடவுள்னு ஒருத்தர் வகைப்படுத்துறோம்னா அவர் எதற்கெல்லாம் முதலா இருந்தாருன்னு ஒரு கேள்வி வரும். சிவபெருமானை மிஞ்சிய கடவுள் யாரும் இல்ல, பரம்பொருள் பட்ட சிவனுக்கு தான். உலகத்துல ஊழிக்காலம் வந்து எல்லா தெய்வத்துக்கு அழிவு இருக்கின்ற பொழுது சிவனுக்கு மட்டும் அழிவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சிவனே யாரை வணங்காமல் சென்றதால தேர் அச்சாணி தெரிச்சு விழுந்துச்சு, பிள்ளையாரை கும்பிடாதனால. அதனாலதான் பிள்ளையாரை பணிந்து எந்த ஒரு காரியத்தை இவ்வளவு ஏமா எல்லாரையுமே சனீஸ்வரை பிடிச்சு ஆட்டி வைப்பார். எல்லாரையும் பிடிச்சிருக்காரு. ஆனா சனியால பிடிக்க முடியாத ஒருத்தர் யாரு தெரியுமா? பிள்ளையார் மட்டும்தான். ஏன்னா அந்த சனியை இது எப்ப வரும் எப்ப தொலையும்னு தெரியல. நீங்க யார் சொல்றீங்க? விட்டு தொலையவும் மாட்டுது. இருங்க, யார் சொல்றீங்க? கதைன்னா கதையை மட்டும் பேசுங்க. இந்த வசனத்தை யாரு சொல்றது? சிரிக்காதீங்க. முத எனக்கு நாரதரை கண்டாலே பிடிக்காது. எனக்கு ஒரே கண்டாவே எனக்கு என்ன பிடிக்கல. என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா? என்ன பேசணுமோ பொம்பளை அவ்வளவு நல்ல பிள்ளைல எங்க இன்னொரு கிடையாது. நீ கதையை நீ நேரம் அங்கே பார்த்து சரியா பேசியிருந்தேன்னா உனக்கு இப்ப நான் என்ன கதை தானே சொல்றேன். உனக்கு ஏன் ரோசம் வருது? ஏன் எங்க கதையில சனியை வரலையா? வந்தானா வரலையா? அப்புறம் என்ன? இருங்க, நீ சொன்னா கதை நான் சொன்னா சாடியா உனக்கு? சனியன்னு சொல்லி பெட்டியார காட்ட வேண்டியதானே. அப்புறம் அவர் உட்கார்ந்திருக்காரு, அவரை காட்டிக்க வேண்டியதானே. உனக்கு நான் இப்படி நீட்டுறதே பிரச்சனையா? அப்பனா இந்த பக்கம் வா, நான் அப்படி நீட்டிக்கிறேன். எனக்கு என்ன ஆசை உன்னை சாட பேசணும்னு? கதையுடைய சாராம்சம். நீ உட்காருங்க. எங்க எந்திரிச்சு போறீங்க? இந்த சனியை எப்ப தொலையுதுன்னு தெரியல, ஏன் வருதுன்னு தெரியல. சனியை முடிச்ச சனியை பெட்டிக்கார ஒரு விஷயம் என்னங்க என்ன வள்ளிய சனியன்னு சொன்னாங்க. இந்த இவன் அவன் இவனை இவன் என்ன பெரிய ஆளா? இதெல்லாம் உனக்கு இனிக்குது. நம்ம எதை கொடுக்குறோம் அதான் திரும்பி வரும். சரியா? சாடைக்கு இது வேலை இல்ல. சனியை வருகின்றான். யாரு? பிள்ளையாரை பிடிப்பதற்காக இன்று உங்களை நான் பிடிச்சே தீரணும் அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே சனியை குறுக்க இருக்க போகுது. ஆனா பிள்ளையார பிடிக்க ஆமா போகுது. கதையில் சுட்டு போட்டா கூட சாட பேச தெரியாத ஒரு நாரதர் யாருன்னா அது ஜெயமாதே மட்டும்தான். ஆமா, அத வந்து கல்வெட்டுல பொறிச்சிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கங்க. ஆமா, ஜாட பேச தெரியாதுன்னு. நீ இப்படி நீ பேசுறாளாமா? பொம்பளை மாதிரி ஜாட பேசுற வேலை எல்லாம் வச்சு கூடாது. என்ன பேச? சரி, ஒருவேளை இது கதையில் இல்லைன்னு சொல்லு. உங்களோட கருத்தை மட்டும் அத வந்து நீ முதல்ல நீ ஒரு விஷயம் நீ பேசுறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கணும். நீ அடுத்துல புத்தி கித்தில நீ சொல்றதுக்கு நீ முதல்ல சரியா நடந்துக்கணும். சரியா? நெல்லு பேசாம. இப்ப இந்த சனியை வருகின்றான். இன்று உங்களை பிடித்தாக வேண்டும். சரிப்பா, நீ இன்னைக்கு வந்துட்ட. ஆனா என்னையிலிருந்து படிக்கணும். நாளையிலிருந்து 7 நாள் தொடர்ச்சியாக நான் உங்களை பிடிக்க போறேன். இந்த சனியை சொல்றேன். சொன்ன உடனே அப்பதான் விநாயகர் சொன்னாரா? சரிப்பா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. நீ என்ன பண்ற? என்னுடைய முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன் எழுதிட்டு போயிரு. சொன்ன உடனே சனியும் இன்று போய் நாளை வருகிறேன் எழுதிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வர்றேன். வந்து இன்றிலிருந்து நான் உங்களை பிடிக்க போறேன். சொன்ன உடனே இன்னையில இருந்தாப்பா எதுக்கு நீ வந்திருக்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறார். நான் தான் நேத்தே வந்தேங்க உங்களை பிடிக்க போறேன்னு. எனக்கு ஞாபகம் இல்லையப்பா. உங்களை ஞாபகப்படுத்துறது தான் உங்க முதுகுல எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்க? இன்று போய் நாளை வருகிறேன். வார்த்தையை சொன்னான் இல்லையா? சரி வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை இன்று போய் நாளை வருகிறேன்ற வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அனுப்பிட்டாரு. இப்படி ஒவ்வொரு நாள் 7 நாளுமே அதே மாதிரி வர்றேன். முதுகுல இருக்கிறத படிக்கிறேன். இன்று போய் நாளைன்னு சொன்ன 7 நாளும் கடந்துருச்சு. 8ஆவது நாள் வர்றேன், பிடிக்க வர்றேன். ஏப்பா நீ சொன்னது நாளை இருந்து 7 நாள் பிடிக்கிறதா சொன்ன. அந்த 7 நாள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ என்னை பிடிச்சேன்னா தண்டனை உனக்குத்தான் என்று அறிவை சொல்லி அனுப்பினாரு. அப்ப எல்லாரையுமே பிடித்த சனியால விநாயகரை மட்டும் பிடிக்க முடியல. ஏன்? தன்னுடைய சமயோஜித புத்தியால சனியவே திருப்பி அனுப்பி பிரிவு கொடுத்த பெருமை அந்த கஜமுகநாதனுக்கு உண்டு. இந்த சனியை இருக்குல்ல, இந்த சனியை வந்து ஏன்னா வந்து 7.5 சனி. இது இந்த 7.5 சனி 7.5 மாதம் தான் பிடிக்கணும். 7.5 வருஷம். 7.5 வருஷம் இல்ல, 7.5 வினாடியா இருக்கலாம், 7.5 நிமிடங்களா இருக்கலாம். பொறுத்து எல்லாமே 7.5 கணக்கிலே வரும். ஒருத்தவங்களை பொறுத்து. சாதாரண மனிதர்களை வந்து 7.5 ஆண்டு பிடிக்குமா சனியை? உங்களை போன்ற முனிவர்களை 7.5 மாதம் பிடிக்குமா? கடவுள்களை 7.5 நாள் பிடிக்குமா? அதனால அப்படி மாத்திட்டு போனாரு. விநாயக பெருமானை பத்தி பேசுறீங்கல்ல, சரி. முதல்ல விநாயக பெருமான் எந்த ஆலயம் உலகத்துல முதல்ல விநாயக பெருமானுடைய ஆலயம் எது? எப்படி முதலாக வந்த விநாயக பெருமானோட ஆலயம் எது? இந்த மண்ணுல. ஆமா, முதலாக விநாயகருக்கு பரவாயில்ல, நல்ல விஷயம். முதலாக விநாயகருக்கு அமைக்கப்பட்ட ஆலயம். உண்மையில இந்த கேள்வி என்ன கேட்டதுல உனக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா?
ஒரு கேள்விக்கான பதில் எங்கே அமைகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா எங்க ஊர் பக்கத்துல இந்த ஊர் இருக்கு. எங்க ஊர் காரைக்குடி பக்கத்துல பிள்ளையார்பட்டின்னு ஊருக்கு போயிருக்கியாமா நீ? பிள்ளையாருடைய பிறந்த ஊராக கருதப்படுது. விடா எப்படி முருகப்பெருமானுக்கு 6 படைவீடு உண்டோ அதுபோல விநாயகர் பெருமானுக்கு 6 படைவீடு. அதுல முதல் படைவீடுனா பிள்ளையார்பட்டி. அந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் தான் விநாயகர்னா இப்படித்தான் இருப்பாருன்னு ஏறக்குறைய 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகேந்திரவர்ம பல்லவன்ற ஒரு மன்னனால குடவரை கோயிலாக அமைக்கப்பட்டது பிள்ளையார்பட்டி. அந்த பிள்ளையார்பட்டி தான் இந்த தமிழ் மண்ணில் விநாயகருக்கு அமைக்கப்பட்ட. ஆனா உங்களை நான் பாராட்டினேன். பாரபட்சம் பார்க்காம நியாயமா யார் சொன்னாங்க இது இருங்க. பதிலு நான் சரின்னு சொன்னோனதான் கை தட்டணும். ஓ இது வேற இருக்கா? இந்த பதில் சரின்னு நினைக்கிறேன். நீ பதில் சொல்றதுக்கு முன்னாடி இருமா. நீ பதில் சொல்றதுக்கு முன்னாடி தட்டினாரு. நான் பதில சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வாயை மூடுங்க அதை மூடுங்கன்னு பேசலாம். வள்ளி பேசுற பேச்சு கிடையாது. சரியா? நாகரிகமா பேச கத்துக்க. இப்படிதான் பேசணும். சரியா? இப்படிதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு பேசணும். சட்டம் போடுறதுக்கு யாரு கிடையாது. இருங்க. பிள்ளையார்பட்டின்ற ஊரு பேரை சொல்லி முடிச்சாச்சு. பதில் வந்துருச்சு. சரியா? நண்டுவிட்ட மாதிரி நீ தான் ஓலப்பையில ஒண்ணு கிடைச்ச மாதிரி நீங்க பேசலாம் ஜாட, நான் பேசலாம் உனக்கு அப்படி பட்டுட்டு போயிருது. உனக்கு வள்ளி கிட்ட முதல்ல எப்படி பேசணும் முதல்ல கத்துக்க. நீ முதல்ல வள்ளி மாதிரி பேசு. நீங்க நாரதர் மாதிரி முதல்ல பேசுங்க. நான் சரின்னு சொன்னோனதான் அப்ப கை தட்டல. நான் என்ன கேட்டேன்? முதல்ல வந்த விநாயக பெருமாள ஆலயம் எதுன்னு கேட்டேன். பிள்ளையார்பட்டி. இதுதான் நீங்க பதில் நினைக்கிறீங்களா? இந்த ஆசிய கண்டத்திலேயே இதுதான் நீங்க பதில் நினைக்கிறீங்களா? முழுசா வாங்கி பேசுட்டேன். மத்த எல்லா விநாயகர் ஆலயமே 1000 ஆண்டுகளுக்கு பிற்பட்டப்பட்டது. ஆனா பிள்ளையார்பட்டி முதல்ல வரலாறு எடுத்து போய் பாரு. பிள்ளையார்பட்டி மட்டும்தான் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட குடவரை கோயில் கற்பக விநாயகர். நல்லா உனக்கு சந்தேகமா இருந்தா போய் வரலாறு விநாயகர் புராணத்தை எடுத்து படிச்சு. விநாயக பெருமாள் இருக்காருல்ல, சரி விநாயகர் புராணத்தை படிக்கிறேன். விநாயகர் எப்படி வந்தாரு? விநாயகர் எப்படி பிறந்தாரு? இப்பவே வரலாறு சொன்னமே. ஆதிபராசக்தி தனக்கு துணையாக காவலனாக இருப்பதற்காக ஒன்னு படிச்சாரு. அம்மா நினைச்சதால எனக்கு நீ காவலாளியா பிள்ளையா இருப்பான்னு சொல்லியாச்சு. அவர் தான் பிள்ளையாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? இல்ல கதையோட தொடர்ச்சி கேக்குறியா? இல்ல முதல்ல நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு முதல்ல புரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முதல்ல காவலாளி நிப்பாட்டிட்டாரு. சரி. இப்ப சிவனை படைச்சிட்டாரு. சிவனுக்கு சக்தி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப திருமணமாக பிறகு இந்த விஷயம் விநாயகர் இல்ல, அவர் காவலாளியா மட்டுமே இங்க இருக்கிறார். அப்ப சக்தி சொல்றா உள்ள யாரை விடாதப்பா, நான் நீராடா போறேன்னு சொல்லியாச்சு. அப்ப யாரை விடாதென்ற அந்த வார்த்தைக்காக சிவன் போறாரு. சிவனை உள்ள விடல. யாரு அப்பான்னு தெரியாது விநாயக பெருமானுக்கு. இவர் சொல்றாரு, எப்பா நான் உங்க அம்மாவை தான் திருமணம் பண்ணிருக்கேன், எனக்கு நீ பிள்ளை, நான் என் மனைவி தான், நான் உள்ள வரேன்னு சொல்ல. ஆனா அப்பவும் என் தாய் சொல்லாம விட மாட்டேன்னு மறுக்கிறாரு. கோபம் வந்து எல்லா சிவகணங்களையும் அனுப்புறாரு. எல்லா சிவகணத்தையும் வெட்டி கொண்டார். போரிட்டு எல்லாரையும் அடிக்கிறாரு. தோத்துட்டாங்க, எல்லாம் தோத்துட்டாங்க. கடைசியா சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. சிவன் கோபம் வந்து இவனோட தலையை வந்து சந்திரகாசன்ற வாளால விநாயகரோட தலையை வெட்டி எடுத்துட்டாரு. தன்னோட பிள்ளைக்கு நேர்ந்த கதியை பார்த்து சக்தி வர்றா. அவள் கோபம் வர்றா. அவ கோபத்தால இந்த உலகமே எரிஞ்சு சாம்பலாகிற சூழ்நிலையில அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தா மட்டும்தான் சக்தியின் கோபம் தனியும். தலையை எடுத்து போது என்ன சொல்றாங்க? யாரோட தலையை எடுத்து முதல்ல ஒட்ட வைக்கிறாங்க. தலை ஒட்டுச்சா? ஒட்டல. அதன் பிறகு உபாயம் கூறுகிறார் நந்தி. என்ன சொல்றாரு? நேரா தலை வைத்து எந்த மிருகம் படுத்து கிடக்க அந்த மிருகத்தோட தலையை எடுத்துருவான்னு சொல்றாங்க. எந்த ஜீவராசி? எல்லா ஜீவராசியும் அடக்க தலை வைக்கல. ஆனா தலை வச்சு படுத்தது ஒரு யானை மட்டும்தான். அப்ப அந்த யானை தலையை விட்டு வந்து விநாயகரை பொறுத்தராக உயிர் வந்தது. சக்தியின் கோபம் தனியது. அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் மனித உடலோடு யானை தலையோடு இருக்காரு. அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வடக்க தலை வச்சு படுக்க கூடாது. என்ன காரணம்? வடக்க தலை வச்சு படுத்து தலை வெட்டுப்பட்டதால இதனாலதான், இந்த காரணத்தினாலதான் வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி. இப்ப யானை தலை வந்துச்சுல, யானை தலை வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு எந்த தலை இருந்துச்சு? மனிதனா தோற்று வச்சா மனித தலை தான் இருக்கும். அந்த மனித தலையோட ஒரு கோயில் இருக்கு. அப்ப அதோட முன்னாடி வந்ததா இருக்கணும். முதல்ல வந்தது மனித தலையோட இருந்தாரு பாருங்க. அந்த மனித தலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிள்ளையார் இருக்காரு. அதுதான் முதல் கடவுளா. நீ விநாயகருடைய பிறப்பு கேட்கும். எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கதை, எல்லாருக்குமே தெரியும். இதை ஒரு கேள்வி தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இப்ப தலை வெட்டுப்பட்ட பிறகுதான் யானை தலை விநாயகர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன காரைக்குடியில இருக்க கோயில் வந்துச்சு பிள்ளையார்பட்டி. அதுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி நீ போனீனாலும் அங்க கற்பக விநாயகர் வந்து யானை தலையோட தான் இருக்காரு. மனித தலையோட இருந்தது எங்க? அப்படி கேளுங்க. சொல்லுங்க பாம்பேல எங்க இருந்தீங்கன்ற மாதிரி. நல்ல கேள்வி, நியாயமா. எதிராளியா இருந்தாலும் இவ்வளவு அறிவை நீ பயன்படுத்துறீன்னா எனக்கு சந்தோஷம் தான். பாராட்டு பத்திரம் வேணாங்க. அட இருத்தா அதுக்குள்ள உனக்கு அப்படியே பட்டுக்கிட்டு போயிரு. சொல்லுங்க. கேள்வி முதல்ல நியாயப்படுத்தணுமா? தர்க்கத்துக்கு வந்து யாரு வானத்துல குதிக்கல, படிச்சிருக்கோம். ஆனா படிச்ச விஷயத்தை எப்படி பயன்படுத்துறோம்னு முக்கியம். நல்லா பயன்படுத்திருக்க, அதுக்கு பாராட்டு இல்லை, ஒரு சின்ன வாழ்த்து மட்டும்தான். விநாயக பெருமானுக்கு தலை வெட்டுப்பட்ட பிறகுதான் யானை தலை எல்லா கோயிலையுமே யானை தலையோட இருக்காரு. ஆனா மனித தலை இருந்துச்சுல, அப்ப அந்த தலையோட ஒரு கோயில்
ஏன்னா உன்னை நடப்பயிற்சிக்கு இது கூட்டியா நாயலா கேட்டுப்பட அப்படியே எரிய கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் இங்க வா. சரி, நெத்தியில நீ என்ன போட்டிருக்க? பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை போட்டிருக்கேன். முப்பட்டை முதல்ல யாரு போட்டது? சிவபெருமானாகப்பட்டவர். இப்ப சிவனை பணிஞ்சு தானே எல்லாரும் பட்டை போடுறோம். சரி, எதுக்கு அவர் பட்டை போட்டாரு? எதுக்கு பட்டை போட்டாரு? முடி சார்ந்த மன்னனும் கடைசியில பிடி சாம்பல் தானே, அதை உணர்த்துவதற்காக தான் பட்டையை எடுத்து பூசிக்கிட்டாரு. நம்மளும் அந்த தத்துவத்தை உணர்ந்துதான் சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டாரு. நெத்தியில பட்டை போடுறோம். யாருக்காக? சிவனுக்காக. அப்படி சிவனை பணிஞ்சதுனால தானே முருகனை வணங்குறவங்க, விநாயகனுக்கு எல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது யாரு? சிவபெருமானாக. சிவனை ஆரம்பிச்சார். சரி, சிவனை நீ வணங்கி தான் நீங்க வந்திருக்க, வணங்கி தான் நீ பட்டை போட்டிருக்க. ஆமாங்க. சிவனுக்குன்னு இந்த மண்ணில உருவான முதல் கோயில் இது. ஒரு கேள்விக்கு எப்பயுமே ஒரு கேள்வி பதிலாக எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா சவால் விடலாம கேள்விக்கு பதில் சொல்லாம நான் இந்த இடத்துல போனேன்னா என் கழுத்தை நான் காராரன்னு அறுத்துக்கிடுவேன், செத்தாலும் மேடையில சாகணும். ஆனா அதுக்கு ஒன்றும் உனக்கு பயம் இல்லையே திருப்பி என் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு? இல்லை, பயமா இருந்தா சொல்லு, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சொல்றமா எவா இல்ல யதார்த்தமா ஒன்று கேட்கிறேன். சிவபெருமானுக்கு இப்ப நான் சொன்னேன் முதல்ல இருங்க, இது ஒரு கேள்வின்னு சின்ன பிள்ளை கேட்டா கூட நீ பெரிய மனுஷன் சொல்லு. இங்க பாருங்க, முதல்ல சிவபெருமானுடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, உலகத்திலேயே முதல்ல உலகம் படைச்சப்பவே வந்த ஒரு கோயில் எது அப்படின்னா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்லி 4 யுகத்துக்கும் முதல்ல தோன்றிய ஆலயம் எது அப்படின்னா உத்தரகோச மங்கை தான். உலகத்துல முதல்ல இருந்த ஆலயமே அதுதான், வேற எந்த ஆலயமும் கிடையாது. அதான் முதல்ல தோன்றிய ஆலயம், அது சிவபெருமானுடைய ஆலயம். கோயில் இருக்கு, தில்லை நடராச கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. ஏன் உத்தரகோச மங்கையை மட்டும் எதுக்கு சிவனுக்கு இதுதான் முதல்ல உருவான ஆலயம் எப்படி சொல்லுவான்? ஒரு எடுத்துக்காட்டு வேணாமா? இதனாலதான் இது மண் தோன்றும் போதே மங்கை தோன்றியதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு வாசகம். அந்த மங்கை தோன்றியதுனா என்ன அப்படின்னா, மண் தோன்றும் போதே உத்தரகோச மங்கை என்ற ஆலயம் தோன்றியதா. அது ஒரு பழமைக்கு எடுத்துக்காட்டு. இந்த உலகம் தோன்றும் போதே மங்கை உத்தரகோச மங்கைன்ற கோயில் தோன்றிச்சுமான்னு சொல்றது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுதாங்க சிவனுக்கு எல்லா ஊர்லயுமே எந்த ஊர்லயுமே தாளம்பூ அர்ச்சனையில இருக்காது. ஆமாங்க, ஆனா சாபத்தினால. ஆனா உத்தரகோச மங்கையில மட்டும் இருக்கு அர்ச்சனை இருக்கு. ஏன்னா அந்த சாபம் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த கோயில் உருவானது. அப்ப நல்ல பழமையான கோயில் உத்தரகோச மங்கை. இதான் கேட்ட கேள்விக்கு பதில். சரிங்க, நீங்க சொல்லுங்க பதில. இது உத்தரகோச மங்கை பெருமையை சொன்னேன். இன்னும் கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே. சிவனுக்கு உருவான முதல்ல உருவான கோயில் எதுன்னு கேட்டேன். முதல்ல தோன்றிய கோயில் எது? உத்தரகோச மங்கை தான். இப்ப என் கேள்விக்கு இது பதில், அப்படிதானே? உத்தரகோச மங்கை தான் முதல்ல தோன்றியது, எல்லாருக்குமே தெரியும். அத நான் ஒத்துக்கணும். கையில போன் வச்சிருந்தா போட்டு பாருங்க. ஐயோ அப்பா, நீ என்ன அவ்வளவு நவீன வள்ளியா? நீ கையில போன் வச்சிருக்க, ஏன் அப்புறம் எதுக்கு வள்ளி வேஷம் போடுற? நேரம் ஒரு ஃபிளைட்ல வந்து இறங்க வேண்டியதானே? வாமா, உத்தரகோச மங்கை நீ சொல்லியிருக்க, நான் ஒத்துக்கணும். சரி, இப்ப உத்தரகோச மங்கை நீ கோயில் நீ போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க உள்ள சாமி பேர் என்ன? அங்க உள்ள தெய்வத்தின் பெயர் மங்களநாதர்னு பேரு. அந்த கோயிலுக்குள்ள கருவறைக்குல இப்ப சிவனுக்கு 3 உருவம் இருக்கு. உருவம், அருவம், அருவுருவம் சொல்லி 3. இப்ப நீ அந்த கோயிலுக்கு போனேன்னா அங்க சிவன் எப்படி இருக்காரு? லிங்க வடிவில. லிங்க வடிவில. பெரும்பாலும் எல்லா கோயிலுமே லிங்க வடிவில தான் இருப்பாரு. சரி, ஏன் லிங்க வடிவில இருக்காரு? அது சாபத்தினால. யார் கொடுத்த சாபம்? இந்த பிரிங்கி முனிவர் ஆகப்பட்டவர் போனார்ல, எதுக்காக போனாரு? அவரு யாகம். நான் கேட்டா முழுசா நீ சொல்லு. ஏன் நான் சொன்னதுக்கு நீ என்ன பதில் சொல்லாம சொல்றீங்க? பிரிங்கி முனிவர் யாகம் பண்ணார். சரி, அந்த யாகத்துல யார் சாந்தமானவர்னு பாக்குறதுக்கு போனார் 3 பேர்கிட்ட. 3 பேர்ட்ட முதல்ல பிரம்மன்ட்ட போறார். பிரம்மை மதிக்கல. பிரம்மனுக்கு ஒரு சாபம். என்ன சாபம்? உலகத்துல உனக்கு பூலோகத்துல கோயிலே இருக்க கூடாதுன்னு சொல்லி சாபம் கொடுத்தார். 132 கோயில் இருக்கு, என்ன பண்ண? எதை செய்ய கூடாதுன்றப்ப அதான் நம்ம மக்கள் செய்யறாங்க. அவர் கொடுத்த சாபத்துக்கு வர்றேன். சாபம். இப்ப உள்ள கோயில் எல்லாம் போகட்டும். சிவனை பார்க்க போறார். சிவன் மதிக்கல. உருவ வழிபாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி சிவனுக்கு சாபம் பண்றாரு. உருவ வழிபாடு இருக்க கூடாது, அதனால நீங்க லிங்கம் பார்க்க போறோம். அடுத்து பெருமாளை பார்க்க போறாரு. பெருமாள் மடியில பல தலை வச்சு தூங்குறாரு. உடனே கோமண்டு நெஞ்சில எட்டி உதச்சிட்டாரு. அதனால திருப்பதி உருவாச்சு. சரி, அதெல்லாம் அப்ப திருப்பதி சொன்னா உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி விட்டு, அப்ப அந்த பிரச்சனை வேணாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லாம போட்டு சாபம் கொடுத்தது யாரு? பிரிங்கி முனிவராக. அதுக்கப்புறம் தான் லிங்க வடிவில சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிவனுக்கு உருவம் இருக்குல்ல, சிவனை பார்த்திருக்கியா? ஒரு சிவன் எப்படி இருப்பாரு? இப்ப முருகன் வந்தா முருகன் என்ன மயில் வச்சிருப்பாரு, சேவல் கொடி வச்சிருப்பாரு, கையில வேல் வச்சிருப்பாரு. இது முருகனுக்கு உருவம் இருக்குல்ல. சிவனுக்கு சிவனது ருத்ராட்ச கொட்டை பட்டை. ஒரு எடுத்துக்காட்டுமா, கையில சூலம் வச்சிருப்பாரு, புள்ளித்தோல் உடுத்தி இருப்பாரு, சடாமடி தரித்து இருப்பாரு. இதுதானே சிவனுக்கான உருவம். சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே லிங்கமா நீ கும்பிடுற. அப்புறம் அது எப்படி சிவனுக்கான முதல் கோயில் வரும்? சிவனுக்கான உருவத்தோட என்ன கோயில் இருக்கோ அதுதானமா முதல்ல உருவான கோயில். அது நீ சொன்னியா? லிங்கத்துல உருவான கோயில சொல்ற? உத்தரகோச மங்கையில சிவன் உருவத்தோட இருக்காரா? லிங்க வடிவில இருக்காரு. அப்ப அது சாமம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே.
சாமி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு உருவமா இருக்கும்போது அது என்னன்னு நீ யோசி. ஓ வழிக்கு வர்றேன். நீ சொன்னது கேள்வி கேட்ட கேள்வி மேல நியாயமானது. நீங்க இப்படி கேட்க வந்தே நான் திருப்பி என்னென்ன கேட்கலாம் தலை வெடிச்சிருமேன்றக்கா நான் யோசிச்சேன். ஆனா உன் கேள்வி நியாயம். முதல்ல உருவாக்கப்பட்ட ஆலயம், அது ஆலயம் முதல்ல உருவாக்கப்பட்டது நம்ம பிள்ளையார் பட்டிதே. ஆனா நீ என்னைய கொலை போட்டுட்ட. பிள்ளையார் பட்டிதே முதல்ல 1300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஆலயம். ஆனால் கேள்வி எப்படி? தலை வெட்டுப்பட்ட பிறகுதான் யானை தலை, அதுக்கப்புறம் உருவானது. வரலாற்று அடிப்படையில் வேணா முன்னாடியா இருக்கலாம். ஆனா கதையின் கருப்படி தலை வெட்டுப்பட்டதுக்கு அப்புறம் யானை தலை பொருத்திய பிறகு உள்ள கோயில் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர். ஆனா மனித முகத்தோடையே ஒரு பிள்ளையாரை எல்லா கோயில் நிறைய யாரும் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. பிள்ளையாருக்கு மனித உடல் இருக்கு, மனித தலையோடையே இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு ஒரு கோவில் உண்டு. அப்ப கதையின்படி அதுதான் முதல் கோவிலாக இருக்க வேண்டும். ஆனா அது சமீபத்தில் ஏறக்குறைய 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஆலயம் தான். ஆனா கதையின் முறைப்படி அதுதான் விநாயகருக்கான முதல் கோவிலாக வரையறுக்கப்பட வேண்டும். அப்படி பார்த்தா அது என்ன கோயில்னா, திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோண்டம் பக்கத்தில் கூத்தனூர் ஒரு ஊர் இருக்கு. அதே கூத்தனூருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. உலகத்துல கலைவாணிக்கு எங்கேயுமே கோயில் இல்லை, ரெண்டே ஊர்ல தான் கோயில் இருக்கு. ஒன்னு கூத்தனூர்ல ஒட்டக்கூத்தர் தன்னை காப்பாற்றிய கலைவாணிக்கு ஒரு கோயில் கட்டினார் கூத்தனூர். அவருக்கு கிடைத்த அந்த ஊர்ல இவர் கலைவாணி கோயில் கட்டுறார். மகா சரஸ்வதி ஆலயம்னு இன்னமும் அந்த ஆலயத்துல தான் கலைவாணிக்கு மிகப்பெரிய கோயில் இருக்கு. அதே கூத்தனூர்ல அங்க இருக்கின்றார். அவர் பேரு, அந்த விநாயகர் பேரு முக்தீஸ்வரர்னு பேரு. ஏன் முக்தீஸ்வரர்னா, சிவபெருமான் கழுத்தை வெட்டிட்டார், பாவம் பண்ணிட்டார். விநாயகரை கொன்ன பாவம் சிவனுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த பாவத்தை போக்குறதுக்காக சிவன் தவம் இருக்கிறார். யாரை நோக்கி? விநாயகரை நோக்கி. அப்ப விநாயகர் சொல்றாரு, எதுக்கு என்ன தவம் இருக்கேன்னு? செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தோம். அப்ப என்னை எந்த தலையை நீங்க இல்லாம செஞ்சீங்களோ அந்த தலையோட என்ன நீங்க வழிபட்டி அப்படின்னா உங்களுக்கு செஞ்ச பாவம் நீங்கிரும் என்று விநாயகர் சொன்னதால மனித முகமுள்ள விநாயகரை வழிபட்டு முக்தி அடைந்தாராம் சிவன். முக்தி கொடுத்தது யாரு? விநாயக பெருமான். யாருக்கு கொடுத்தாரு? சிவபெருமான். அதனால முக்தி ஈஸ்வரனுக்கு கொடுத்ததால அங்கே கூத்தனூர் முக்தீஸ்வரர் ஆலயத்துல தான் விநாயக பெருமானுக்கு மனித தலையோட ஒரு ஆலயம் இருக்கு. ஏத்துக்கிறியா? சொல்லணுங்க, இதுதான் சரியானது. நான் யோசிச்சதான் நீங்க சொல்லணும். அந்த விஷயம் இல்ல, என்னமா அந்த விஷயம் கதை நடத்துறது இவ்வளவு ஆர்வமான ஆளா நீ? உன் விருப்பத்துக்கு நான் கெடுக்க யார நீ வணங்குற? முருகப்பெருமான. முருகனை தானே வணங்குற. அந்த முருகன் தான் உனக்கு மாப்பிள்ள. கட்டிக்கிறியா? வேண்டாம். இப்ப கட்டிக்க சொல்றது ஏன் வேலை, கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது போ வேலை. கதை நடத்தியாச்சா? அந்த கதையை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிருவோம், காலையில் எடுத்துக்கோ. நீ சொல்லு. சிவபெருமானுக்கு லிங்க வடிவில கோயில் இருக்குது. இன்னைக்கு எல்லா கோயிலும் இருக்கு. சரி, அதுல எந்த மாற்று இடத்துல உனக்கு ஞாபகம் இருக்கு? அந்த இந்த மேடையை பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. போன வருஷம் நீ தானே வந்திருந்தீங்க. நீங்க தான் வந்திருந்தீங்க. நம்ம தான் வந்திருந்தோம். இப்போ எனக்கு மேடை அந்த காலம் ஞாபகம் வந்துச்சு. பிரான்மலை கொடுங்குன்றநாதர் பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், பிரான்மலையில தான் எனக்கு கொடுங்குன்றநாதர். அந்த கோயில் அது சிவன் கோயில் தானே. 3 நிலைகளில் உள்ள சிவ ஆலயம். 3 நிலை, கைலாயம், பூலோகம், பாதாளம் சொல்லி 3 நிலைகள் அந்த கோயில் இருக்கும். அந்த 3 நிலைகளுக்கு நீ போனினாலும் ஈஸ்வரன் இருக்கிறார். எப்படி? லிங்க வடிவம் இருக்கார்ல. கொடுங்குன்றநாதர் இருந்து லிங்கமா தானே இருக்காரு. அப்ப அவ்வளவு பழமையான அந்த கோயிலுமே லிங்க வடிவில் தான் இருக்கு. ஆனா மனித உருவத்தோடு, மனித உடலோடு. சிவன்னா புலித்தோல், சூலாயுதம், தலையில சடாமடி, இதோடு சேர்த்து ஒரு கோவில்ல சிவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு. எங்க? உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தர்றேன் சாமி, இதுக்கப்புறம் அவ்வளவு சவடால தான் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு இந்த மணியாரம்பட்டி மேடையில மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தினா பாவம்னு உனக்கு உயிர் பிச்சை வேணா கொடுக்குறேன். வெட்டிக்காரர் மண்டையை போலதான் எல்லாம் சரியாயிரும்ல. எதுக்கு இப்ப சரியா நீங்க வந்து உட்காருங்க? சண்டை எடுத்து விடவா? போங்க போது எந்திரிச்சு. ஆமா, இப்போ உங்களை வர சொன்னாங்களா? நீங்க வந்த நேரம் விளங்குச்சா? கொக்கரை வர பூதியா இருப்பல. போங்க போத உள்ள. என்ன சிவனுக்கு உருவத்தோட கோயில். இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுக்கா நீ தில்லை நடராஜர் சொல்லிடக்கூடாது. நடராஜர் என்று உருவம் மனித உருவம் கிடையாது. அது மனித உருவத்தை, அவருடைய உருவம் கிடையாது. நடராஜர் ஆடும் பொழுது அவர் தலையில கிரீடம் வச்சிருக்காரு. சிவன் தலையில கிரீடம் வச்சிருப்பாரு கிடையாது, சடாமுடி தெரித்திருப்பார். அதனால நீ அதை சொல்லி தப்பிக்கலாம் நினைச்சா அது அந்த எண்ணத்தை விட்டு. நடராஜர் கிடையாது. தில்லை நடராஜர் என்பது அது சிவனுடைய உருவமா நம்ம பார்க்க கூடாது. சிவனுடைய சடாமுடியோடு, புலித்தோளோடு, கையிலே சூலாயுதத்தோடு ஒரு கோயில். மகா சிவராத்திரி ஒன்று இருக்குல்ல, மகா சிவராத்திரிக்கு எல்லாரும் முடிச்சிருக்கோம்ல. சிவனை வணங்குவவர் அந்த ஒரு இரவு விழித்திருந்தால் என்ன காரணம்? மகா சிவராத்திரிக்கு ஏன் எல்லாரும் விழிச்சிருக்கணும் அன்று இரவு முழுவதும்?
இந்த பேபேன்னு முடிச்ச உனதான் கேட்குறேன் இல்ல, உனக்கெல்லாம் நாக்கு கூசல உனக்கு. நீ கேள்வி கேட்ட உடனே நறுக்கு தெரிச்சமா நான் இன்ன கோயில் இன்ன ஊரு இன்ன மாவட்டம் சொன்னல. கோயில நான் சொல்றேன், இந்த சவுடாலாம் பேசக்கூடாது. சவுடாலாம் நீ பதில சொல்லு. ஊரையும் சொல்லல பேரையும் சொல்லல. அப்புறம் ஏன் முடிச்சிருக்கான் கொண்டு முடிச்சான தூக்க மாத்திர போட்டு தூங்கு. உன்னை யாரு வேணானா பதில சரியா சொல்லு. அப்புறம் கேளு. எல்லாத்துக்கும் என் வாயில பதில போடுங்க. நீ அங்க மட்டும் வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்க. எனக்கு பஞ்சாயத்து இல்ல, எங்கிட்ட வேணா போய்க்க. ஹலோ ஹலோ என்ன கேட்டீங்க? சுசீலாமா மைக் செக் பண்ணி அப்படியே அந்த இதோட பேசுவாங்க. நல்லா இந்த சிவர் அதை விட இது நல்லா தான் இருக்கு. சரி விடு. சிவபெருமானுக்காக விழித்திருக்கும். ஏன் அதை நான் சொல்றேன். முதல்ல ஊரு பேரு, அந்த ஊர்ல உள்ள கோயில் பேரு, அங்க இருக்கக்கூடிய இறைவன் பெயரு, இறைவு இதை நீ சொல்லு. இருக்க போத இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்கல்ல தேவர்களும் அசுரர்களும். இந்த பார்க்கடலை கடையும் போது விஷம் பெரிய உலகத்துல பெரிய விஷம் வந்துச்சு. கண்ணாடி பார்த்து நீயே சொல்லி. ஆழகால விஷம்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா. எதுல? ஆழகால விஷத்தை கடல்ல கடையும் போது கடல்ல இருந்து வரல, வாசுகின்ற பாம்போட அந்த அழுத்தம் தாங்க முடியாம வந்துச்சு, விஷத்தை கக்கிருச்சு. அந்த விஷத்தை கக்கும் பொழுது என்ன பண்றாரு? அப்படியே அந்த விஷத்தை போய் எடுத்துட்டு வர சொல்றாரு சுந்தரராகப்பட்டவர், சிவபெருமானாகப்பட்டவர். பரவாயில்லையே. இந்த விஷத்தை இதுக்காண்டி ஐயா எனக்கு பாராட்ட வேணாம்னு சொல்லாத. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, சிவனே போய் சாப்பிட்டாருன்னு அது வந்து தவறான கருத்து. சிவன் போய் சாப்பிடல, யாரை அனுப்புறாரு? சுந்தரராக. அதனாலதான் அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேரு. இந்த சுந்தரர் அனுப்பி என்ன சொல்றாரு? அப்படியே அந்த ஆளாள விஷயத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வந்து அவர் அதை எப்படி வந்து மாத்தி கொடுக்குறாரு சொல்லுங்க. அவ்வளவு பெரிய விஷம், அது கடல் அளவு வியாபித்து இருந்தது. ஆனா அவ்வளவு பெரிய விஷத்தை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு நாவல் பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுல சுருக்கி கொண்டு வந்து சிவபெருமான்ட்ட கொடுக்குறாரு. சிவபெருமான்ட்ட கொடுத்த அவர் எடுத்து அதை உட்கொள்றாருல, அந்த விஷத்தை உட்கொண்டோட என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு சற்று மயக்கம் வருது. அப்படி அந்த விஷத்தை யாராலையுமே தாங்க முடியாது. அத்தனை பேர் இருந்தாங்களே, எல்லா தேவர்களும் இருந்தாங்க, யாராலையும் அதை தாங்கக்கூடிய சக்தி எந்த தேவர்களுக்குமே கிடையாது. அப்ப சிவபெருமானாகப்பட்டவர் அதை எடுத்து உட்கொள்றாரு. அப்படி உட்கொள்ளும் போது அந்த விஷத்தோட அந்த இது தாங்க முடியாம என்ன பண்றாரு அப்படின்னா சற்று சுருண்டு விழுகிறாரு. அப்படி சுருண்டு விழுந்த இடம் தான் எது அப்படின்னா ஆந்திராவுக்கு பக்கத்துல இருக்க சுருட்டப்பள்ளி என்ற இடம். இந்த சுருட்டப்பள்ளி என்ற இடத்துலதான் பள்ளிகொண்டீஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருக்கு. இந்த பள்ளிகொண்டேஸ்வரர் ஆலயத்துல தான் சிவபெருமானாகப்பட்டவர் எப்படி இருப்பாரா அப்படின்னா உருவத்தோட இருப்பாரா. நீங்க சொன்னீங்க பாருங்க உருவம், அந்த உருவத்தோட படுத்திருப்பாரா. சிவபெருமானோட முடி முதல் அடிவரை அங்க போனா பார்க்கல. எப்படி இருப்பாங்க? தேவர்கள் எல்லோரும் தன்னோட கணவனோடு மனைவியோடும் அங்க எல்லாருமே சிவனோட சுத்தி இருப்பாங்க. அந்த ஆலயத்துல எல்லா தேவர்களையும் தன்னோட கணவனோட மனைவியோட அந்த ஆலயத்துல பார்க்கல. அங்க அந்த கோவில்ல தான் அந்த ஆந்திராவுக்கு பக்கத்துல இருக்க சுருட்டப்பள்ளி என்ற இடத்துல இருக்கிற பள்ளிகொண்டேஸ்வரர் என்ற ஆலயத்துல தான் சிவபெருமானாகப்பட்டவரை மனித உடல்ல உருவத்துல பார்க்கல. கதையுடைய சாராம்சத்தை வச்சு அதுக்கு பேரு சாப்பிடுறாரு, சுருண்டு பள்ளி கொன்றாரு. யார் மடியில? அன்னை சக்தியின் மடியில. அப்ப இன்னைக்கு இந்த கோயில் கருவறைக்கு போனோம்னா எப்படி ரங்கநாதர் மானாவதா எப்படி அமுதாம்பிகைன்னு சொல்லி அமுதாம்பிகை. நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ஆலயத்து இறைவியின் பெயர் அமுதாம்பிகை. ஏன் அமுதாம்பிகை? அந்த ஆழகால விஷத்தை முறித்து அதை அமிர்தமாக மாற்றி கொடுத்ததால் அந்த ஆத்தாக்கு பேரு அமுதாம்பிகைன்னு பேரு. சரி, நல்ல விளக்கம் தான். இப்ப வந்த விஷயம் என்னமா? வந்த விஷயத்துல என்ன காலையில இந்த பேங்க் மேனேஜர் வேலை பாக்குறியா? நான் எங்க அந்த வேலை பாக்குறேன்? அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது. சரிங்க, முருகன் தானே மாப்பிள்ள உனக்கு? நீங்க எல்லா ஊருக்கும் என் கூட 30 நாள் வரணும். ஆமா, முருகப்பெருமான் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ள. முருகன் எத்தனை பேர் இருக்கு? இப்ப பொதுவா என்னென்ன பேர் சொல்லுவ? முடியல இன்னும். என்ன நான் எப்ப வேணா முடியாது. ஏன் சௌரியம்? நான் முடிச்சிட்டு கிளம்புறேன். என்ன போ, ஊர்ல 60,000 அவதாரம் போடட்டும், ஊர்ல கட்டு. தர்க்கம் நடக்கும்போது எதுக்கே வள்ளி போச்சுன்னு கட்டுவியா? சரி சொல்லுங்க, என்னது முருகரை மாப்பிள்ளையா பார்த்துறது? முருகனுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு கேட்டேன். என்னென்ன பேர் இருக்கு முருகனுக்கு? கடம்பன், கார்த்திகேயன், கதிரவேலன், சரவணன், கண்டே, கடம்பை, கார்த்திகேயன், அழகன், குமரன், ஆறுமுகன், இதெல்லாம் தூங்குற பிள்ளை கூட தெரியும். எப்படி பேரு? சோத்திரம் பண்ணவாரி போட்ட மாதிரி முறைச்சுக்கிட்டே பேசுறாரு. முருகப்பெருமானுக்கு தனிப்பட்ட சிறப்பு. முருகன் வந்து நெத்தி பொறியில உருவாயிட்டாரு. சரி, வளர்த்தது யாரு? 6 கார்த்திகை பெண்ணால வளர்க்கப்பட்டவர். 6 கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகை 6 பேரை வளர்க்கும் பொழுது சக்தி வர்றா, கட்டி அணைக்கிறா. 6 உருவமும் ஒரு உருவம் ஆயிருக்கு. அதனாலதான் அவருக்கு 6 முகம்னு பேரு. ஆமாங்க, 6 முகம் 6னா அப்ப தலை எத்தனை இருக்கு? அது தலை 6 தானே இருக்கு. 6 தானே இருக்கு. அதனால அந்த நேரத்துல முருகனுக்கு சக்தி வச்ச பேர் என்ன? சிரமாறு உடையார் நம்ம சொல்லி வச்சோம். நல்ல விஷயம், சிரமாறு உடையார். முருகன் எத்தனை தலை இருக்கு? 6 தலை. தலைனா சிரம் அர்த்தம். அப்ப 6 தலை இருப்பதால் சிரமாறுடையோன். யாருக்கு போய் யாருக்கான பேரு? முருகப்பெருமானுக்கு. சரி, வந்த விஷயம். அப்ப எனக்கு மாப்பிளைய பிடிக்கல. நீ கட்டாதே இல்லை, நான் உன்னை வற்புறுத்தவே இல்லையே. சரி, அப்ப போலாமா? போனா அவதாரம் தான்.
நான் உன்னை வற்புறுத்தினாதான் தப்பு. நீ முருகனை கட்ட மாட்டேன், கட்டி காக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப நான் போய் காவல் பாக்குறேன் சாமி. சீனத்தான் போய் கிழிக்கணும். அதுக்கு இங்க நின்று சிரமாருடையன்ற வார்த்தை முருகனுக்கு நீ சொல்லிட்ட. சரி. ஆனா அது ஏத்துக்க முடியாது. முருகனுக்கு ஏத்துக்கலாம், அது பஞ்சாயத்துல. சரி. ஆனா முருகனுடைய அண்ணன் யாரு? விநாயக பெருமானாகப்பட்டவர். விநாயக பெருமான் தானே. விநாயக பெருமானுக்கும் சிரமாருடையன்றது பொருந்தும். எப்படி? முருகப்பெருமானுக்கு சிரமாருடையன்னா 6 தலை, சிரம்னா 6ன்னு சொன்னீங்க நீங்களே. சரி. சிரம்னா 6 தலைனால முருகப்பெருமானுக்கு சிரமாருடையன்னு எல்லாருக்குமே தெரியும். விநாயக பெருமானுக்கு இந்த பேர் பொருந்தோம்னா எப்படி? அவருக்கு 6 தலை இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எப்படி 6 தலை பொருந்தோம்? இதை நான் கேள்வி கேட்டு நானே சொல்றதுக்கா வேலை புலப்பத்து ஒன்றை நான் கேள்வி கேட்டேன். இவ்வளவு சவடால் பேசுற, அப்படி பேசாதீங்க. எனக்கு நீங்க சட்டம் விடாதீங்க. சவடால் பண்ணல கேள்வி ஒன்னையே கேட்டிருக்கேன், எப்படி பொருந்தும்னு கேட்டிருக்கேன். விநாயக பெருமானுக்கு சிரமாருடையோன் என்ற பெயர் எப்படி பொருந்தும்னு அந்த வார்த்தை எப்படி அவருக்கான வார்த்தை? முதல்ல அவரோட சிரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மனித தலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்தப்பட்டது என்ன? யானை தலை. அப்ப அந்த சிரம் மாறிச்சு பாத்தீங்களா? தலை மாறினால சிரமாறு உடையோன் என்ற பெயர் விநாயக பெருமானுக்கும் பொருந்தும். நீ நல்ல தூய தமிழச்சி என்பதை நிரூபித்து விட்டாய். சிரம் மாறியது. ஆரம்பத்தில் மனித தலையாக இருந்த அந்த சிரம் யானை தலையாக மாறியதால் விநாயக பெருமானுக்கு சிரமாறு சிறப்பு. அந்த மாப்பிள்ளைய முருகப்பெருமான் சிறப்பு சொல்லுங்க. கண்டல் தானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கவே அவனுக்கு நெய் வேறு யாரமா. பெரிய இளையராஜா அப்படியே பாடி கிழிச்சு தள்ளிடுவாரு. நீங்க பேச ஆசா போஸ்ல பாடிடா கால்ல தேன் வந்து பாடுறோம். சிரமாறு உடையோன் முருகப்பெருமானுக்கு இருக்கு, விநாயக பெருமானுக்கு பொருந்தும்னு சொன்னேன்ல. ஆஞ்சநேயருக்கு எப்படி பொருந்தும்? ஆஞ்சநேயருக்கா? அப்படிதான். ஆஞ்சநேயருக்கு எதுக்குமா சிரமாருடைய? சரிங்க, ஏன்னா நீங்க பார்க்கும்போது எங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. அதனால உங்களை அசிங்கப்படுத்துற எண்ணம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க தெரியல, என் கால்ல விழுந்துட்டு போங்க, பதில சொல்லிக்கிறேன். கிரண்ட காலரை வெட்டி தூக்கி எரிஞ்சு போயிருவேன். உங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்பட வேணாம். அவ்வளவு இறக்க குணம். உண்மையா சொல்லவா? நீ எல்லாம் பசுதோல் போத்துன புலி. நீ அவளை இறக்க முடியல ஆள்ல நீ ஒண்ணும் கிடையாது. ஆஞ்சநேய பெருமானுக்கு எப்படி சிரமாருடைய என்ன கேட்ட? சரி, உங்க அப்பா இங்க 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 வர வா. உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நம்பி. அது கதைப்படி உனக்கு தெரியாது செஞ்சலப்பா. என்னது? எம்பெருமான் மகாபசுடைய அருளால அருள் பார்வையில மானுக்கு பிறந்த குட்டி தான் நீ. இதானே கதை. கதை இப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லலாம்? தப்பு இல்லையே. உன் பிறப்பழப்ப சொல்ல என்ன தப்பு இருக்கு? சரி சொல்லு. இதனால எப்படி கதை முடியும்? அப்போ உன்னுடைய தந்தை யாரு? விஷ்ணு பகவானாகப்பட்டவர். மகாவிஷ்ணு தானே, பெருமாள் தானே. ஆமா. சிரமாருடைய என்ற வார்த்தை பெருமாளுக்கும் பொருந்தும். எப்படி சொல்லு? சரி, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, பாடுங்க சும்மா. அப்படிலாம் பாட முடியாதுமா. உன் சௌரியத்துக்கு நீ தான் இளையராஜான்னு கேட்டியே. வேணா வேணா என்ன வீணா வீணா பெரிய சாணியம்மா. வீணா வீணா சாமி குரலை மாத்து. இந்த மாப்பிள்ளை வாசிச்சீனா மாமா கட்டை வச்சு கொட்டி முறுக்கிடுவ மாமா. கை எடுங்க. 8 குடி ஆண்டி. பெருமாள் தானே உங்க அப்பாண்டா? ஆமா. உங்க அப்பா பெருமாளுக்கு சிரமாராடையோட பொருந்தும். சொல்லு. உங்க அப்பா யாருங்க? அப்படி இருங்க. உங்க அப்பா யாரு? அப்படி இருங்க, உங்க பெட்டியோட இருக்கிற பிரம்மா. பிரம்மாவுக்கு இந்த பேர் பொருந்தும், சிரமாருடையோன்னு. எங்க அப்பாக்கு ஏன் வந்துச்சு நான் சொல்றேன், உங்க அப்பாக்கு ஏன் வந்துச்சு நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா நான் சொல்றேன். ஆஞ்சநேய பெருமானுக்கு ஏன் நீங்க சொல்லலாம். எங்க அப்பாக்கு நான் சொல்றேன். உன் மாமனார் யாரு? உன் மாமனார் யாரு? என் மாமனாரா? மாப்பிள்ளை உனக்கு முருகன் தானே. முருகன் கட்டினா உன் மாமனார் யாரு? நான் தான் கட்டிக்க மாட்டேன்ல. நீ கட்டி கட்டாம போ. ஆனா நீ முருகனை கட்டாம இந்த ஊரை விட்டு நீ போயிருவியா? ஏன் போக மாட்டேனா? நடக்க போறதுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. நீ முருகனை தான் கட்ட போற. முருகன் தான் உன் புருஷன். முருகன் அப்பா யாரு? நான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, நாரதரே இல்லாத மாதிரி. ஆமா, நானாச்சு எங்க மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் நான் இருக்கேன். நீ தான் மாவட்டம் தாண்டி குரங்கு மாதிரி குதிச்சு வந்திருக்க. சரி விடு. ஓ மாமனார் யாரு? மாமனார் யாருமா? முருகனை கட்டுனா கட்டு வேண்டல. கட்டுனா நொட்டு கேட்டாங்களா? என்னது நீங்க இப்படி சொல்லலாமா? நான் இந்த பிள்ளை கேட்டு நான் ஒரு வார்த்தை மறுத்து பேசினா எங்க அப்பா இவர் நாரதரே கிடையாது. சண்டிய என்னைய தான் நீ தூண்டி கோவ தூண்டிட்டு இருக்க. இரு, என்னைய தான் நீ கோவ தூண்டிட்டு இருக்க. காவாலி பையல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இரு, நீ தான் ரவுடி பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆளை பாருங்க, ஆளை பேசுற பேச. உங்க அப்பா யாரு? இரு, சும்மா கத்தி சமாளிக்க பார்க்காத. அப்படி சொல்லிடல. இரு, உங்க அப்பா யாரு நீ கேட்டீல? நான் எவ்வளவு நேரம் பிரம்மனை முடிச்சிட்டேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, சொல்ல வேண்டியது. நீ முருகனை கட்டவேன்னு சொல்லிட்டே. கேட்டோம், நீ சொல்ல வேண்டியதானே. ஆஞ்சநேயருக்கு எப்படி சிரமாருடைய? நான் கேட்டோம், பொம்பளை பிள்ளை எப்படி சொன்னேன்? முருகனுக்கு இந்த பேர் வந்துச்சு, முருகன் மாதிரியே விநாயகர் பெருமாள் வந்துச்சு சொன்னல. அப்புறம் வக்கல்ல வேற எதுவும் பேசினா உனக்கு பயமா இருக்கா? கதையை முடிக்கணுமா? இல்ல இல்ல, யாருக்கு பயம்? பயம் இல்ல. இங்க பாருங்க, நான் பாவம் நிறைய பேர் பாத்துர்க்கேன். பாவம் பார்த்து நான் பயம் இல்ல பயப்படுறாள. இருங்க,
புரியுதா உங்களுக்கு? அப்படியால நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க. நீ அப்படி இல்ல. நான் 18 வருஷம் காப்பாத்தி வச்ச பிறகு காத்துல பறக்க விட்டு போயிடாதீங்க. வாயை மூடிக்கிட்டு கேள்வி கூட வச்சுட்டு கிளம்புங்க. நீ அப்படி ஒரு கனவு கண்டேன்னு வச்சுக்கவே பட்டுன்னு முடிச்சுக்க. ஆமா, ஒரு பெரிய 90 வயசு கிளவியாக போற வரைக்கும் கம்பருக்கு அப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கை நடக்க போறது கிடையாது. சொல்லக்கூடாது. வேணா முடிஞ்சா முயற்சி பண்ணு. நீங்க முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. மீனாட்சி பிள்ளைய வந்து நான் சொல்லல. எப்படி நான் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை பறக்க விட்டுருவேன். இங்க திறமைக்கு மட்டும் தான் வேலை. அது எனக்கு யாரையும் அசிங்கப்படுத்தி கச்சவருக்கு தான அதுல பேர் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. ஆமா, யார் சொல்றாங்க? இரு. எத்தனை பேர் எழுதி உங்களை எத்தனை பேர் எழுதி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதாக்கே. அது அவங்க வாயுமா? நல்லவே மாதிரி பேசுறீங்க. அது அவங்க வாய். வாயை கொடுத்து வேற எதையும் அவங்க புண்ணாக்கனா போய் நில்லு இங்க. முருகப்பெருமான் அவருடைய அப்பா யாரு? அம்மா வள்ளி அவர்கள் சீனா போய் கிழிச்சுக்கிட்டு இருக்க. ஓ, அழகுக்கு கோவம் தேவையில்லடா. அழகு வடியுது. பேச்ச குறைங்க. உன் கேள்வி நல்லா கேட்டுக்க. நீ தான் இப்ப குதிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் குதிக்கிற? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். கேட்ட கேள்விக்கு போது பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். நான் ஒரு 2 கேள்வி வச்சிருக்கேன்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்ல. இருமா, 2 கேள்வி கேட்டேன். அட இருங்க வரேன். இருங்க. முருகப்பெருமான் உன் புருஷன். உன் புருஷனோட அப்பா உனக்கு என்ன வேணும்? மாமனார் தானே? அப்ப சிவன் உனக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு ஒண்ணும் கிடையாது. நீ கேட்டதாவது ஆஞ்சநேயர். அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பாருங்க, இருமா ஓலப்பா ஒண்ணு மாதிரி. ஆஞ்சநேயர் எனக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா நான் கேட்ட ரெண்டுமே உங்க அப்பா உன் மாமனார். உங்க அப்பா மகாவிஷ்ணுவுக்கும் சிரமாருளின்னு பொருந்தும். உன் மாமனார் சிவனுக்கும் சிரமாருளி பொருந்தும். அது அப்படி இருக்கட்டும். இப்ப நீ கேட்ட எடுத்து வர்றேன். ஆஞ்சநேய பெருமான் அவருக்கும் சிரமாருளின்னு பொருந்தும்னு நீ முடிச்சுட்ட. ஆரம்பத்தில் நீ கேட்டது. ஆமா. ராவணனை பத்தி என்னமா ஆனா புழுக்குன்னு பின்னாடியே குடிக்கிற. வாமா இங்க. ராவணனை அழித்தார். யார் அழிச்சா? இது முடியாது. சரி சொல்லிட்டா. வள்ளி நாயகம். இருங்க. ராவணனை யார் அழிச்சா? இருங்க மாமா. ராவணனையா? ராவணனை அழிச்சது ராமரு. அதுல எந்த பஞ்சாயத்து இல்ல. ஆனா ராவணனுக்கு ஒரு ஒண்ணு விட்ட ராமர் அழிக்க போறது நானு. தர்த்திரிய முடிச்ச சும்மா மனுஷன் அவரை மேடல அரிதரை போட்டு அழிக்க போறீங்க. சொல்லுங்க. ராவணன் அந்த ராவணன் இல்லமா, 2 ராவணன் இருக்கான். அகிராவணன், மயில் ராவணன். அந்த கதை கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும், சொல்லுங்க. அந்த அகிராவண உசுறு எங்க இருந்துச்சு? அது எங்க இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சிறுவண்டு கிட்ட இருந்துச்சு. இந்த சிறுவண்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 5 வண்டு. அந்த 5 வண்டுக்குள்ள ஒரு வண்டுக்குள்ளதான் அகிராவன் உயிர் இருந்துச்சு. அந்த 5 வண்டுல அவன் உயிர் இல்லாத வேற வண்டை கொன்னுட்டா அவனுக்கு இறப்பே கிடையாது. அப்பதான் என்ன நடக்கிறாங்க. அப்பதான் ஆஞ்சநேயர் அங்கே போறாரு. போய் என்ன செஞ்சாரு? ஆஞ்சநேயருக்கு உனக்கு மாதிரி எனக்கு மாதிரி ஒரு தலை. என்ன கேள்வி கேட்டு நிப்பாட்டுறீங்களா? என்ன ஏன் நீ கேட்டீங்க? பதில சொல்ல போறது நீங்க. நீ கேட்டீங்க. வேகமா சொல்ல வேண்டியதான பதில. பார்க்கல கடைஞ்சாவ. யார் கடைஞ்சா? அங்கே வந்தது யாரு? நீ அப்பப்ப சரி சொல்லுங்க. என்ன தெரியும் சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு தலை தானே? ஆமா. ஆனா 5 வண்டை கடிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் எத்தனை தலை எடுத்தாரு? 5 தலை. எத்தனை? 5. அதனாலதான் இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமானை பஞ்சலிங்கம்னு சொல்லி பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்றோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுகம் 5 முகம் இருக்குன்னா அந்த 5 முகத்துல 5 வாய் இருந்திருக்கும்ல. அந்த 5 வாயிலையும் 5 வண்டையும் கடிக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு வண்டுக்குள்ள உயிர் இருந்துச்சு. அகிராவன் உயிர் பிரிந்தது. இப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு உனக்கு மாதிரி எனக்கு மாதிரி ஒரு தலை தான். ஆனால் அவர் அங்கே எடுத்த அவதாரத்தின் வாயிலாக எத்தனை தலை வந்துச்சு? 5 தலை. 5 தலை. அப்ப ஒரு தலைன்றது 5ஆ மாறுச்சா? ஆமா. சிரம் மாறுச்சா? அதனாலதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு சிரமாருடைய ஒண்ணு பேரு பொருந்தும். சரி. உங்க அப்பா இரு. விநாயகரை பத்தி உங்க அப்பாவை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நியாயம் பேசுனியே. நான் தானே கேட்டேன். நீ விநாயகர் கேட்ட, நீ சொன்னீல. அடுத்து நீ ஆஞ்சநேயர் கேட்டல, சொன்னல. திருப்பி யார் கேட்டா? நான் கேட்டேன். சரி சொல்லு. உங்க அப்பா பெருமாளுக்கும் அது பொருந்தும். எப்படி? இந்த பெருமாளுடைய ஆலயத்துல தேங்காய் உடைக்க கூடாத ஆலயம் எது? ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துல எப்படி இருப்பாரு? அவர் சயனத்துல இருக்காரு. சயன கோலத்துல இருப்பாரு. படுத்த கோலத்துல இருப்பாரு. இந்த தலையை எந்த பக்கம் வச்சு படுத்துருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? தலையை எந்த பக்கம் வச்சு படுத்துருப்பாரு தெரியுமா? ஆற்று காவேரி ஆற்றின் வாயிலாக. காவேரி ஆறு ஓடுது பாருங்க. அந்த காவேரி ஆறு ஓடுற பக்கம் தான் ஸ்ரீரங்க பெருமாளாகப்பட்டவர் பள்ளி கொண்டிருப்பாரு. தலையை வச்சு படுத்திருப்பாரு. இப்படி யாரு ஓடுற பக்கம் சிரத்தை வச்சிருக்கனாலதான் சிரமாறு உடையோர் என்ற பெயரு விஷ்ணு பகவானுக்கும் பொருந்தும். இப்ப சதுர்முகன்னு சொல்றோம். சரி. யாரு? பிரம்மாவை சொல்றோமா சதுர்முகன்னு? சரி. ஆனா பிரம்மாவை சதுர்முகன் இப்ப சொல்றோம். சதுர்னா 4. ஆமா. பிரம்மனுக்கு 4 தலை இப்ப. ஆனா அதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. அந்த ஒரு தலை பிரம்மனுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. யாரை பார்த்தாலும் சம்மந்தம் இல்லாம பேசியிருந்த வாயை மட்டும்
கொஞ்சம் அடக்கி வச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். ஆனா அந்த வாயை அடக்க முடிஞ்ச அப்புறமானால முடியல. அப்ப என்ன பண்ண, அந்த வாயை வச்சு சிவனை பார்த்து ஏரளமா சிரிக்கிறார். கோபப்பட்ட சிவன் என்ன, இந்த வாய் உள்ள தலை தானே சிரிச்சிச்சு என்று சொல்லி அந்த தலையை ஒரே கொஞ்சம் எடுத்துட்டாரு. ஆனா அந்த தலை சிவன் கையை விட்டு போச்சா? கிடையாது. போகல. என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு, போகல. அப்ப என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு? அங்கே வருகின்றார், கோமாளியா மாறுறாரு, சிரிக்க வைக்கிறாரு. இவர் சிரிக்கிறத பார்த்து அந்த தலை கவ்வி இருந்த தலை சிரிக்க வாய் திறக்க கீழே விழுந்துருச்சு. அப்ப பிரம்மனுக்கு இருப்பது இப்ப 4, இதுக்கு முன்னாடி 5 தலை இருந்துச்சு. 5 இடது இப்ப 4 மாறிச்சா? சிரம் மாறியதா? சிரம் மாறியதானதான் சிரமாருடையது பிரம்மனுக்கும் பொருந்தும். ஓ மாமனாரு. அதனால எனக்கு மாப்பிளைய பிடிக்கல. சம்பளத்தை ஒரு மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சம்பளத்தை ஒரு 3000 குறைப்பமா? நான் வாங்குறதே 3000 தான். என்னம்மா வாங்குறதே 3000 தான். சரிம்மா. அதை சேர்த்து வச்சுதான் கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு காசு சேர்த்துட்டு இருக்கேன். அதை போய் நீங்க இந்த உலகத்துல எவ்வளவோ பொய்யை நான் பார்த்திருக்கேன். சரி விட, அது வந்து அவ உரிமை, நான் அதுல எதுவும் தலையிட போறது இல்லை. ஓ மாமனார் தானே சிவன் தானே? மாமனார் தானே? சரி. சிவனுக்கு பொருந்தும் சிரமாருடையோன். சிரமாறு உடையோன் என்ற பெயர் சிவபெருமானுக்கும் பொருந்தும். இந்த தலையில ஒருத்தவங்கள வச்சிருக்காங்களே, அவங்க பேர் யாரு அப்படின்னா கங்கை ஆகப்பட்டவள். யார் தலையில? கங்கைய சிவபெருமான் ஆகப்பட்டவள். பகீரதனுடைய மூதாதையருடைய முக்தி கொடுப்பதற்காக கங்கையை வர வச்சாரு, தலையில பிடிச்சுக்கிட்டாரு. சடையில வந்து கங்கையை வச்சிருப்பாரு. அந்த கங்கை என்ற ஆற கொன்றனாலதான் சிரத்து மேலே ஆற கொண்டிருக்காரு பாருங்க. அந்த சிரத்து மேலே ஆற கொன்றனால